फल अदाः पक्षिणः क्रूराः सारमेयाश्च जम्बुकाः नन्दृतुः च अतिसन्तुष्टाः क्रुद्राः कंकाश्च वायसाः. அதனம் அதனம்னு சாப்பிட்றதுன்னு அர்த்தம். பல பல அதாக பல, இது பலம் இல்லை, பலம்னா பழம், இது பல பலன்னு சொன்னால் மாமிசம்னு அர்த்தம். ஸோ மாமிசம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பட்சிகள், குரூராக குரூரமான பட்சிகள் எதெல்லாம், அந்த பருந்து, ராஜாளி, கழுகு எல்லாம் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பட்சிகள் குரூரா. இது எங்கே இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, இப்போ நிஷும்பனுக்கும் தேவிக்கும் இப்போ சண்டை நடந்துட்டுருக்கு, பயங்கர கோரமான இது நடக்கிறது. தேவி என்ன பண்ணுறா, நல்ல ஒரு அடி கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்குள்ளே நல்லா அந்த கல் குடிச்சுட்டு இருக்கான். மதத்தை எடுத்துக்கணும், அப்போ தான் அவளால் கொல்ல முடியும், மதம் பண்ணுறதுக்கு ஒரு சக்தியை எடுத்துக்கிறான். ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேர் செத்து கிடக்கா இல்லையா, அதனால பூமியில் மாமிசத்துக்கு வேண்டி நிறைய பட்சிகள், குரூரமான பட்சிகள். சாரமேயம்னு சொன்னால் நாயின்னு அர்த்தம், நாய். ஸோ அந்த நாயெல்லாம் நடக்கிறது இந்த ரணபூமியில். ஜம்புகம்னு சொன்னால் நரி. ஸோ நரிகள் எல்லாம் அங்கே நடமாடிட்டு இருக்கு. நன்றுதுஷ்ட அதிசந்துஷ்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா ஏகப்பட்ட மாமிசம், எத்தனையோ ஒரு செத்து கிடக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக நடந்துட்டுருக்கு. கிருத்ராகா கழுகுகள், கங்கான்னு சொன்னால் பருந்துன்னு எடுத்துக்கலாம், வாயசாகான காக்கை. ஸோ காகம் கழுகு எல்லாம் வானத்தில் மட்டம் விட்டுண்டு நிறைய மாமிசத்துக்கு வேண்டிய ஆசையாக பறக்கிறது ரணபூமிக்கு மேலே. राधे कृष्ण. फल आदाः पक्षिणः क्रूराः सारमेयाश्च जम्बुकाः नन्दृतुश्च अतिसन्तुष्टाः क्रुद्राः कंकाश्च वायसाः. आदाः இல்லை अदाः. ओके. रणभूः सारी वासिंग रणभूः बाधिपूभूयिष्ट पतित असुर वर्ष्मकैः रुधिरः अस्त्रावसंयुक्तैः गज अश्वदेह संकुला. रुधिरस्रावसंयुक्तैः, रुधिरस्राव, यस. ரணபூஹு பாதி, அந்த ரணபூமி அப்படியே ஒளி போகிறது, ஜேஜேன்னு இருக்குது, ஏகப்பட்ட மாமிசமாக ரத்தமாக அப்படி ஓடிண்டு ஜில்லுன்னு இருக்கா அந்த பூமி. பூயிஷ்ட பதித அசுர வர்ஷ்மகைஹி, வர்ஷ்மான்னு ஷரீரம்னு அர்த்தம். ஸோ பலவிதமான அசுர சரீரங்களோடு கூட பூமியில் அப்படி பயங்கரமாக இருக்குது. ருதிரஸ்ராவ சம்யுக்தை, ருதிரமாக ஒழுகி போயிட்டுருக்கு, வாக்காலாட்டமாக அந்த ரத்தமெல்லாம் ஒழுகி போயிட்டுருக்கு. ஸ்ரவத்தின்னு சொன்னால் ஒழுகிறது. சம்யுக்தகி கூடியதாக. கஜ அஸ்வ தேக சங்குலா, நிறைய யானை செத்து கிடக்கு, அஸ்வ குதிரைகள் கிடக்கு, தேக மனிதர்கள், அவர்களுடைய மனிதர்கள் இங்கே அசுரர்கள், அவர்களுடைய தேகத்தோடு கூடியதாக. சங்குலான்னு கோலாகலமாக இருக்குது அந்த ரணபூமி. पतितान्तानवान् दृष्ट्वा निशुम्भः अतिरुषान्वितः प्रययौ चण्डिकां तूर्णं गताम् आदाय दारुणम्. பதிதான் தானவான், கீழே எல்லாரும் விழுந்து கிடக்கா, பார்க்கறான் யாரு, நிஷும்பன். ஸோ நிஷும்பன் பார்த்து ஒரு அதிருஷான்விதர், ரொம்ப கோவம் வருது, இவ்வளோ பேர் சாச்சிருக்காளே இந்த தேவி, இவாளை என்ன பண்ணுறேன் பாருன்னு கோவம் வருது. பிரயயௌ சண்டிகையை நோக்கி ஓட்டி வர்றான், தூர்ணம் வேகமாக வந்தான். கதாம் ஆதாய தாருணாம், தாருணாம் கதாம், கொடிய ஒரு கதையை தூக்கிட்டு ஓடி வந்தான். सिंहं जगानगदया मस्तके मदगर्वितः प्रहस्य च स्मितं कृत्वा पुनर्देवीम् अताडयत्. ஸோ சிங்கம் ஜகான ஓடி வந்தானே, தேவி அடிக்கல, நேர சிங்கத்தை மண்டல அடிக்கிறேன். ஸோ கதையான தன்னுடைய கதையால் மஸ்தகே, சிங்கத்தோடு மஸ்தகத்தில் தலையில் அடித்தான். மதகர்வித்தக, மதத்தோடு கூட கர்வத்தோடு கூட அந்த சிங்கத்தின் தலையில் அடித்தான். பிரகத்தியச்ச, அடித்தப்புறம் ஸ்மிதம் கிருத்வா, அப்புறம் சிரிக்கிறான், பார்த்தியா ஒன்று சிங்கத்தை அடிச்சுவிட்டேன்னு சிரிச்சுண்டு புனக தேவி மதாடையது, நேர தேவி அடிக்கிறான், அதே கதையை தூக்கி எடுத்து தேவியையும் அடித்தான். சிம்ஹம் ஜகான கதயா மஸ்தகே மதகர்விதஹ பிரஹத்ய ச ஸ்மிதம்
सा अपीतं कुपिता अतीव निशुम्भं पुरतस्थितं प्रहरन्तं समीक्ष्यात देवी वचनम् अब्रवीत्. அவளும் கோவம் வந்துருது, அதீவ குபிதா, ரொம்ப கோவம் வந்துருது அவளுக்கு. நிஷும்பம் புரதஸ்திதம், முன்னாடி நிற்கிறான், நிஷும்பன் நிற்கிறான். அவனை பார்த்து பிரகரந்தம், பிரகரந்தம்னா அடிக்கக்கூடியவனை, கதையால் அடிக்கக்கூடிய அவனை என்ன பண்ணினா, அதீவ சமீட்சை, அவனை பார்த்து தேவி வச்சனம் அப்ரவீத், அவனை பார்த்து கோபத்தோடு இப்போ பேசுகிறா தேவி. निशुम्भं पुरतस्थितं प्रहरन्तं समीक्ष्यात देवी वचनम् अब्रवीत्. देवी उवाच तिष्ठ मन्दमते तावत् यावत् खड्गम् इदं तव ग्रीवायां प्रेरयामि अस्मात् गन्धासी यमसाधनम्. தேவி சொல்றா, திஷ்ட மந்தமதே, மந்த புத்தி உடையவனே நில்லுங்க. தாவத் யாவத் கட்கம் இதம் தவ, இந்த என்னுடைய வாள் கட்கம், என்னுடைய வாள் இருக்க இதம், இந்த இதம் கட்கம், இந்த வாள் தவ கிரீவாயாம், உன்னுடைய கழுத்தில் போடுறேன் பாரு, இந்த வாழத்துக்கு உன் கழுத்தில் அடிக்கிறேன். பிரேரயாமி, பிரேரயாமின்னு தூண்டுதல்னு அர்த்தம், அடிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஸோ எது வரைக்கும் நான் உன்னை இந்த வாளால் நான் அடிக்காமல் இருக்கேனோ அது வரை நில்லுன்றீங்க. இப்போ நான் அடிக்க போகிறேன் உன்னை. ஸோ அஸ்மாத் கந்தாசி யமசாதனம், இந்த வாளால் அடிபட்டு நீ சீக்கிரமே யமபட்டணத்துக்கு போகிற. யமசாதனம்னா யமபட்டணம், யமபட்டணத்துக்கு கந்தாசி போய்விடுவாய்ன்னு சொல்கிறான். व्यासोवाच इत्युक्त्वा तरसा देवी कृपाणेन समाहिता चिच्छेदमस्तकं तस्य निशुम्भस्य अथ चण्डिका. ஸோ இப்படி சொல்லிகிட்டே இப்போ வியாசர் சொல்லிட்டு இருக்கா ஜனமேஜயன்ட்டு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு தேவி என்ன பண்ணுறா, தரசா உடனடியாக கிருபாணம், கிருபாணம் சொன்னான்னா இது குத்துவாள்னு பேர். ஒரு குத்துவாள் எடுக்கிறா, சமாஹிதா ஏகாகிர சித்தத்தோட ஒருமித்த மனதோடு கூட மஸ்தகம் தசிய சிச்சேதா, அவனுடைய மண்டையை போட்டு பழந்து விட்டான். அந்த வாழை குத்துவாளை குத்தி கழுத்தில் குத்தி அவனுக்கு தலையை தனியாக பிடிச்சி விட்டா. நிஷும்பஸ்ய அத சண்டிகா, நிஷுமனுடைய தலையை வெட்டி தீத்தாலும் என்னது, நிஷுமணி இப்போ செத்து போயாச்சுன்னு அர்த்தம். सचिन्नमस्तकः देव्या कबन्धः अतीव दारुणः बभ्राम च गतापाणिः त्रासयन् देवता गणान्. தேவியா சஞ்சின்ன மஸ்தகா, தேவியினால் வெட்டப்பட்ட, சின்ன வெட்டப்பட்ட மஸ்தகா, தலையோடு கூடிய அந்த முண்டம் இருக்க, தலை வெளியில் போயாச்சு. இப்போ முண்டம் கையில் வாழை வச்சுட்டு இருக்கு. இது கொஞ்ச நாள் சுற்றுறது, ஏன்னா அவன் அவ்வளோ வேகமாக வந்திருக்கான். இந்த அவருடைய தலையில்லாத முண்டமாகப்பட்டது. கபந்தகன்னா பாடி, வெறும் பாடி, அதீவ தாரண கொட்டுமையாக இருக்குது. அதுவே அது என்ன பண்ணுறதான், பப்ராமா அங்கங்கே சுழறது, அவனோட வேகத்தில் அது வந்துட்டு இருக்கு, தலை போயாச்சு. ஸோ கதாபாணிகி, கையில் கதையுடன் திராசயன் தேவதா கணம். இதை பார்த்தாலும் தேவர்களுக்கே பயமாக இருக்கும். அங்கேருந்து பார்த்துட்டு தேவர்களுக்கு பயமூட்டும்படி அந்த முண்டமாகப்பட்டது கொஞ்ச நாழி சுழன்றது. देवी तस्य शितैः बाणैः चिच्छेदचरणौ करौ पपादभूव्यां ततः पापी गता असुः पर्वतोपमः. गत असुः அல்லது கதாசுகு சேத், கத அசுகு. தேவி தஸ்ய சிதைஹி பாணைஹி, அவனுடைய தலை, தேவி கூர்மையான பானங்களால் சிச்சேத சரணவு கரவ், அவருடைய காலையும் கைகளிலேயும், சரணவ் கால்களிலும், கரவு ரெண்டு கைகளிலேயும் அவனுடைய கூர்மையான பானங்களை எடுத்து அதையும் தனித்தனியாக வெட்டிவிடுறான். இந்த உடம்பு அப்படி சுற்றின்னு இருக்கா, அவள் தேவி விடலை, அதையும் தன்னுடைய பானங்களால் அடித்தான். பபாத ஊர்வியாம் ததா பாப்பி, அப்போ தான் இந்த பாடி கீழே விழருது, அப்படியே உடஞ்சி போய் இந்த பாடி கீழே விழுந்தது. பாப்பி கத அசுகு, அசுகுன்னு இந்த பிராணனை விட்டு பர்வதோபமக,
பர்வத மாதிரி மலை மாதிரி நிற்கிறார். அப்படிப்பட்ட உடம்பு இவளால் அடிக்கப்பட்டு இப்போது கீழே விழுந்தது. தேவி தஸ்ய சிதைஹி வானைஹி சிச்சேத சரணௌ கரௌ பபாத ஊர்வ்யாம் ததஹ பாபி கத அசுஹு பர்வதோபமஹ तस्मिन् निपतिते दैत्ये निशुम्बे भीम विक्रमे हाहाकारः महान् आसीत् तत्सैन्ये भयकम्पिते. ஸோ நிஷும்பே பீம விக்ரமே, பீமம்னா பயங்கரமான கொடுமையான அப்படிப்பட்ட பராக்கிரமம் பராக்கிரமம் உடையவன் அந்த நிஷும்பன் தைத்தியே அந்த அசுரன். நிபதித்தே அவன் கீழே விழுந்த பொழுது, இறந்து கீழே விழுந்த பொழுது பயங்கரமான ஹாஹாக்காரம், ஹாஹா போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லா அசுரர்கள்லாம் கதறறாலாம். மகானாசி, இது பயங்கரமான ஒரு ஹாஹாக்காரம் ஏற்பட்டது அந்த இடத்துல. தத் சைன்யே பயகம்பித்தே சைன்யே, பயத்தால் நடுங்கிய அந்த சைன்யத்தில் பயங்கரமான கூக்குரல் கேட்டது. हाहाकारः महान् आसीत् तत्सैन्ये भयकम्पिते. त्यक्त्वा आयुधानि सर्वाणि सैनिकाः क्षतज आप्लुताः जग्मुः भुङ्गारवं सर्वे कुर्वाणाः राजमन्दिरम्. ஸோ ஆயுதானி சர்வாணி தெக்துவா, எல்லா கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டால் ஒடியே போகிறா எல்லாரும். சைனிக்காக அந்த சேனைகள் எல்லாம் க்ஷதஜ ஆப்ளுதாக, ரத்தத்தால் அப்படியே மூழ்கி, நிறைய இடத்துல ரத்தமாக ஒழுகிறது எல்லாருக்கும். ஸோ அப்படி ரத்தத்தால் மூழ்கி கொண்ட அந்த சேனை ஆகப்பட்டது ஓடுறது. பும்பாரவம் சர்வே, அதாவது எல்லாரும் பும்பாரவம்னா கூக்குரல், கதறி அழற கூக்குரலை பண்ணிட்டு குர்வானாக செய்து கொண்டு ராஜமந்திரம் ஜக்முகு, ராஜமந்திரத்தை அதை சும்பனுடைய பேலஸை அடைந்தார்கள். तान् आगतान् सुसम्प्रेक्ष्य शुम्भः शत्रुनिषूदनः पप्रच्छ क्व निशुम्भः असौ कथं भग्नाः पलायिताः. ஸோ தான் ஆகத்தான் அப்படி வந்தவாளை சூசம்பிரேட்ச நன்னா பார்க்குறான், எல்லாரும் எங்கே வந்தான்னு. சும்பக சத்ரு நிஷூதனாலே கொல்பவன் அர்த்தம். ஸோ சத்ருக்களை கொல்லக்கூடிய அந்த சும்மன் இவாளெல்லாம் ஓடி வரவாளெல்லாம் பார்க்குறான். பப்ரச்சா கேட்குறான், வா நிஷும்பகா, எங்கே நிஷுமனுங்க, நீங்கள் மட்டும் வந்திருக்கேன், நிஷுமன் எங்கே? அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், தேவி இழுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் நான் அந்த காளியை கொண்டுபிட்டு சண்டிகையை நான் இழுத்துன்னு வரேன், நீ கவலையப்படாது, இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால நிஷுமன் எங்கன்னு கேட்குறான். அசௌ நிஷும்பக குவா, எங்கே? கதம்பக்னாகா பலாயித்தாக, எப்படி நீங்கள்லாம் இன்ஜூர் ஆகிட்டு இப்படி ஒரு புண்ணாய் வந்திருக்கேன் நீங்கள்லாம் கேட்குறான். புண்பட்டு பக்னாக உடஞ்சு போய் பலாயிதாக புறமுதுகிட்டு எங்கிட்ட வந்திருக்கேளே, என்ன விஷயம்? तानागतान् सुसम्प्रेक्ष्य शुम्भः शत्रुनिषूदनः पप्रच्छ त्व निशुम्भः असौ कथं भग्नाः पलायिताः. तच्छ्रुत्वा वचनं राज्ञः ते प्रोचुः प्रणताभृशं राजन्ते निहतः भ्राता शेते समरमूर्धनि. ராஜ்ஞக வச்சனம் தஸ்ருத்வா, ராஜாவுடைய ராஜா இப்படி கேட்ட உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் பிரணதாக பிருஷம் பிரணதா நன்னா வணங்கி, அந்த சும்மனை நன்னா வணங்கி புரோச்சுகு சொல்கிறான். இப்போ பதில் சொல்கிறா, ஹே ராஜன், தே நிகத்தக பிராத்தா, உன்னுடைய பிரதர் கொல்லப்பட்டான், போர்லாம் அவன் செத்து போயிட்டான். ஷேத்தே சமரமூர்த்தினி, கீழே விழுந்து கிடக்கான். அந்த போர் தலைப்பில்னு அர்த்தம், போரோட முகப்பில் அங்கே போய் பார்த்தா தெரியும், அவன் பெருசாக விழுந்து கிடக்கான்ப்பா, செத்தே போயிட்டான்னு சொல்கிறான். तया निपातिताः शूरा ये च ते अपि अनुगाः स्वयं त्वां कथितुं सर्वं वृत्तान्तं समुपागताः.
ஸோ ஷூராகா பயங்கரமான வீர சூரர்களாக வந்தாலே போருக்கு வந்த இது சேனா நாயக்கர்கள் எல்லாம் அனுஜ அனுகாகா தே அப்பி உன்னுடைய பிரதரை ஃபாலோ பண்ணி அவளும் போயிட்டாங்கிற. பெரிய பெரிய போர் வீரர்கள் எல்லாரும் மாண்டனர், இறந்து போயிட்டா. உங்கள் தம்பியை ஃபாலோ பண்ணி அவளும் போயிட்டா. தே அப்பி அவர்களும் தயா நிபாதிதாக யார் அந்த லேடி, அந்த பொம்பளை, அந்த சண்டிகை அவள் எல்லாருமே கொன்று விட்டாள். அவளால் கொல்லப்பட்டவர்களாக வீழ்த்தப்பட்டவர்களாக அவளும் போயிட்டாள். வயம் துவாம் கதித்தும் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி ஓடி வந்திருக்கோம். சர்வம் கதித்தும் எல்லாம் சொல்கிறாங்க, என்னென்ன நடந்துங்கிறத சொல்கிறதுக்காக வேண்டி. விற்த்தாந்தம் சர்வம் விற்த்தாந்தம்னு இது என்ன விற்த்தாந்தம் அங்கே நடந்தது, என்னென்ன நடந்தது அதெல்லாம் சொல்கிறதுக்காக வேண்டி சம்முபாகத்தாக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ராதாகிருஷ்ணா, நான் மாத்திக்கிறேன். தயா நிபாதிதாக சூராக ஏச்சதே அபி அனுஜ அனுகாக வயம் ஸ்வாம் கதித்தும் சர்வம் விருத்தாந்தம் சம்முபாகதாக. निशुम्भः निहतः तत्र तया चण्डिकया अधुना न हि युद्धस्य कालः अद्य तव राजन् रणाङ्गणे. நிஷும்பக நிகதகா தத்ரா. ஸோ அந்த போரில் நிஷுமன் கொல்லப்பட்டான். தயா சண்டிகையா அதுனா இப்போ தான் ரீசண்டாக அந்த சண்டிகா தேவியால் அவன் கொல்லப்பட்டான். நகி யுத்தசிய காலோத்தியா இப்போ இனிமேல் யுத்தம் பண்ணக்கூடாது சும்பனே சொல்கிறாவா. ஸோ இப்போ யுத்த காலம் இல்லை தவராஜன் உங்களுக்கு. ரணாங்கனே ரணாங்கனேன்னு போர் முற்றத்தில் நீங்கள் போய் போரிடக்கூடாது, நீங்கள் ஒத்தராது காப்பாற்றிக்குங்கன்னு சொல்கிறான். निशुम्भः निहतः तत्र तया चण्डिकया अधुना न हि युद्धस्य कालो अद्य तव राजन् रणाङ्गणे. देवकार्यं समुद्दिश्य कापि इयं परम अङ्गना हन्तुं दैत्यकुलं नूनं प्राप्ता इति परिचिन्तय. ஸோ தேவகாரியம் சமுதிஷ்யா தேவி எதுக்கு வந்திருக்கா, தேவர்களுக்கு காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கணும், அவளுக்கு காரியத்தை சரி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதை உத்தேசித்து உத்திஷ்யா உத்தேசினா உத்தேசித்து தேவகாரியத்தை உத்தேசித்து வந்திருக்கான். காபி இயம் பரம அங்கனா ஏதோ பெரிய இதாக இருக்கா, பெரிய லெவல், அவளோட லெவலில் நம்மக்கிட்டே போக முடியாது. அப்படி உயர்ந்த ஒரு பெண்ணாகப்பட்டவள் காபி இப்படி இன்னார்னு வர்ணிக்கவே முடியாது, அப்படி ஒரு பெண்ணு அவள் வந்திருக்கா இங்கே. ஸோ ஹந்தும் தைத்திய குலம் நிச்சயமாக அசுரர்களை மொத்தத்தையும் வேற இருக்கிறதுக்கு வந்திருக்கான். தைத்திய குலம் நூனம் பிராப்தா, நூனம்னா நிச்சயமாக அவள் மொத்த குலத்தை வேறருக்கு தான் வந்திருக்கா அவள். பிராப்தா இது பரிசிந்தையா, நல்லா யோசிச்சு பாருங்க, நன்றாக யோசித்து பாருங்கள். இவள் சாதாரண பெண்ணுன்னு நினச்சி ஏமாந்து போகாதேங்கன்றான். देवकार्यं समुद्दिश्य कापि इयं परम अङ्गना हन्तुं दैत्यकुलं नूनं प्राप्ता इति परिचिन्तय. राधाकृष्णम् न एषा प्राकृतयोषा एव देवी शक्तिरनुत्तमा अचिन्त्यचरिता क्वापि दुर्ज्ञेया दैवता अपि தைவதைஹி தைவதைரபி அப்படியே அப்படி சொல்லலாம். दैवतैर् अपि ந ஏஷா பிராகிருத யோஷா. யோஷா யோஷான பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ இவள் சாதாரண பாமர பெண் நினச்சிக்காதுங்க, ஆர்டினரி லேடி நீங்கள் நினச்சிக்காது. இவள் பிராகிருத இல்லை, பிராமர பெண் கிடையாது. ந ஏஷா இவள் கிடையாது. அது தேவி, இவள் பெரிய தேவி சக்தி, சாதாரண சக்தி கிடையாது. இது தெய்வீகமான சக்தி, ஏதோ தெய்வீக சக்தியோடு கூடியவள் இவள். அனுத்தமா உத்தமமுக்கு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே உத்தமத்துக்கு மேலே இருக்கக்கூடியவள் இவள். அப்பேற்பட்ட தெய்வீ சக்தி இவள். அச்சிந்திய சரிதா, நினச்சி கூட பார்க்க முடியாது. இவள் என்ன பண்ணுவாள் ஏதா பண்ணுவாள்னு நினச்சி கூட யாராலையும் பார்க்க முடியாது. அப்படி சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சரித்திரங்களை உடையவள். குவாபி துர்ங்கேயா யாருன்னே தெரில, குவாபி யாரோ துர்ங்கேயா அறிய முடியல, நம்மளோட புத்திக்கு எட்ட மாட்டேங்கிறது. தெய்வத்தைரபி துர்ங்கேயா, தெய்வதைகள்னா என்னது, தேவர்களால் கூட இவள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறாள். शक्तिरनुत्तमा अचिन्त्य चरिता क्वापि दुर्ज्ञेया दैवतैरपि. नाना रूपधर अतीव माया मूल विशारदा विचित्रभूषणा देवी सर्व आयुधधरा शुभा. நானா ரூபதரா, பல ரூபங்களை கொண்டவள் இவள். இஷ்டம் போல ரூபம் எடுப்பள் இவள். இப்படி தான் இருப்பள்னு நினைக்க வேண்டாம், பல ரூபங்களை எடுக்கக்கூடாது. அதீவ மாயா,
மாயைன்னா இவ்வளோ இதுதான் இன்னதான் மாயான்னு இல்லை, அவளால் என்ன மாயா யுத்தம் கூட பண்ண முடியும். அப்படி மாயையோட மூலம் இவள். மாயா மூல விசாரதா, மாயைகளுக்கெல்லாம் தலை சிறந்த வேறாக இருப்பவள். விசாரதா பாண்டித்யம் உடையவள். விசித்திர பூஷணா, விதவிதமான 18 கையில் வச்சுட்டுருக்கா. ஒரு கையில் ஒரு ஆயுதம், அதுவே ஆபரணம் மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட அலங்காரங்களோடு கூடியவள், விசித்திரமான ஆபரணங்களுடைய தேவி. சர்வ ஆயுததரா, எல்லா இடத்துலையும் கையில் ஆயுதங்கள் இருக்குது. அப்படிப்பட்டவள் சுபா, சோபனமானவள் இந்த தேவி. சாதாரணமாக மதிப்பிடாதீங்கோ, போயிடுங்கோன்னு எச்சரிக்கிறாய்வா. विचित्रभूषणा देवी सर्व आयुधधरा स्तुपा गहनागूढचरिता कालरात्रिः इव अपरा अपार पारगा पूर्णा सर्वलक्षणसंयुता. ககனானது ஆழம் காண முடியாது, ரொம்ப ஆழம். ஸோ நம்ம மூழ்கி முத்துக்கிற மாதிரி இல்லை, எடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஆழம் மிகுந்தவள், கம்பீரியமானவள். கூடச்சரிதா, இவளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கூடமாக இருக்குது. கூடம்னு என்னது, ரகசியமான சரித்திரங்களே உடையவள். ஸோ இவள் எப்படி என்னென்ன சரித்திரத்தை எப்படி எப்படி நடத்துவள்ங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ காலராத்திரி, அதாவது ஊழிக்காலத்தோட ராத்திரி, அடுத்த நாள் அப்படியே பிரளயம் வருது. ஸோ அப்படிப்பட்ட ஊழி ராத்திரி இவள், சம்ஹார ரூபிணின்னு அர்த்தம். இவ அப்பரா. ஸோ காலராத்திரி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கா இவள் இந்த சண்டிகை. அபார பாரகா, அதாவது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவழிவள். இவளுக்கு என்ன வேணால் செய்வள், இவளால் எது செய்ய முடியாதுங்கிறதே கிடையாது. ஸோ அபாரம், அதான் அபாரம்னு இதை தாண்டவே முடியாதுன்னு ஒரு எல்லை வச்சோம்னா அதையும் தாண்டிடுவள்கள். ஸோ அதனால இவளுக்கு எந்த எல்லைக்கும் இவளால் போக முடியும். பூர்ணமானவள். சர்வலக்ஷண சம்யுதா. ஸோ எல்லா லக்ஷணம், சாமுத்திரிகா லக்ஷணங்கிறது உடலோடது. அது மட்டும் இல்லை, வீரம், இதெல்லாம் அந்த சுபாவங்கள், இந்த வீர ரசமெல்லாம், அந்த ரசங்கள் எல்லாம் மிகுந்தவள். அப்படி எல்லா லக்ஷணங்களும் பொருந்தியவளிகள் அப்படின்னா அந்த தேவி வர்ணிக்கிறாய்வா. ஆமாம். अंतरिक्षस्थिता देवाः तां स्तुवन्ति अकुतोभयाः देवकार्यञ्च कुर्वाणां श्रीदेवीं परम अद्भुताम्. ரெண்டாவதுல தேவகாரியம் ச குர்வானாம், தேவர்களுக்காக காரியம் செய்யக்கூடிய அவளை ஸ்ரீதேவி, ஸ்ரீ பொருந்தியவள். அப்படிப்பட்ட தேவியை பரம அத்புதம், ஆச்சரியங்கள் நிறைந்தவள். அப்படி ஆச்சரியங்களோடு நிறைந்த அந்த தேவியை அந்தரிட்சஸ்திதா தேவாகா, ஆகாசத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் தாம் ஸ்துவந்தி அகுதோபயாக, பயமே இல்லை. இப்போ நிஷுமனே செத்து போயாச்சு, மெயின் ஆள், ஒன் ஆஃப் த மெயின் ஆள் அவன் போயாச்சு. அதனால துளி கூட பயமில்லாமல் இந்த தேவியை ஸ்துதித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் சேர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அந்தரிக்ஷஸ்திதா தேவாகா தாம் ஸ்துவந்தி அகுதோபயாக தேவகார்யஞ்ச குர்வாணாம் ஸ்ரீதேவீம் பரம அத்புதாம். पलायनं परः धर्मः सर्वथा देहरक्षणं रक्षिते किल देहेऽस्मिन् काले अस्मत् सुखताङ्गते. சுகதாம் கதே. ஓகே, பலாயனம் பரவதர்மக, நல்ல தர்மம்னு இப்போ எடுத்து பார்த்தோம்னா ஓடி போகிறதா நல்லதுங்கிறான். ஸோ எல்லோரும் ஓடி போயிடலாம் இங்கேருந்து. ஸோ அதுதான் பரமமான தர்மம். சர்வதா தேகரட்சணம், தேகரட்சணம் பண்ணிட்டு தான் ஆகணும். தேகம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? சுவர் இல்லாமல் சித்திரம் எழுத முடியாதும்பா. அது மாதிரி தேகம் இல்லாமல் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகவே தேகரட்சணம் கண்டிப்பாக நம்ம பண்ணியே ஆகணும். அதனால ஓடியே போயிடலாம். தேகே அஸ்மின் ரட்சிதே கில, இந்த உடல் பாதுகாக்கப்பட்டால், ரட்சிக்கப்பட்டால் மட்டுமே காலே எந்த நேரம் வருமோ, பின்னாடி கூட நம்ம எப்போ தேகம் இருந்தால் எப்போ வேணால் சண்டை போட்டுக்கலாமே. ஸோ பின்னாடி காலம் வரும்பொழுது அஸ்மத் சுகதாங்கதே, நமக்கு சுகத்தை தரக்கூடிய சுகதாம்னு சுகத்தன்மை கதை அடையக்கூடிய அந்த காலம் வரும்பொழுது இந்த தேகம் ரட்சிக்கப்பட்டால் தானே ஃபர்தராக காரியம் பண்ண முடியும். சண்டை போடுறதுக்கோ சாமர்த்தியம் இருக்கிறதுக்கோ தேகம் இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறான். सर्वदा देहरक्षणं रक्षिते किल देहे अस्मिन् काले अस्मत् सुखदाङ्गते. सङ्ग्रामे विजयः राजन् भविता तेन संशयः
कालः करोति बलिनं समये निर्बलं क्वचित्. हे राजन, हे शुंबने, சங்கிராமே விஜயக பவிதா ந தே ந சம்சயக. போரில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. காலக கரோதி பலினம். ஆனால் காலக என்ன, காலம் என்ன பண்ணுமா, பலினம் சமயே நிர்பலம் கொச்சித் கரோதி அப்படி படிக்கணும். ஒரு நேரம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னால் சில சமயம் கொச்சித் சில சமயம் பலினம் பலசாலியை கூட சமயே நிர்பலம் கரோதி, அந்த டைம் சரியில்லைன்னா நிர்பலமாக ஆக்கிடும். சாதாரணமாக உனக்கு பலம் உண்டு, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பேன். ஆனால் காலம் சில சமயத்தில் எல்லாரையுமே பலசாலியை கூட பலம் இல்லாதவனாக ஆக்கிவிடும். சங்கிராமே விஜயः ராஜன் பவிதா தேன சம்சயः காலः கரோதி பலினம் சமயே நிர்பலம் क्वचित्. तं पुनः सबलं कृत्वा जयाय उपदधातिः दातारं याचकं कालः करोति समये क्वचित्. இன்னும் ஒரு லைன். விட்சுகம் தனதாதாரம் கரோதி சமயாந்தரே. தம் புனக அப்படி பலமில்லாமல் ஆன அவனை சபலம் கிருத்துவா, நல்ல காலம் வரும்போது என்ன பண்ணுமா, அந்த காலம் நல்ல பலசாலி ஆக்கி விட்டுடுமா. சபலம் கிருத்வா பலத்தோடு கூடியவனாக செய்து ஜயாய உபததாதிகி அவனுக்கு வெற்றியை மீட்டு கொடுக்கும். உபததாத்தின்னு கொண்டு கையில் கொடுக்குமா. நேரங்காலம் நல்லா இருந்தால் பலமில்லாதவன் திருப்பியும் பலத்தை அடைந்து வெற்றி அடைவான். தாத்தாரம் யாச்சகம் காலக்கரோதி சமயே. காலம் என்ன பண்ணுவான், யாச்சகம் பிச்சைக்காரன், யாச்சகன்னா யாச்சனை பண்ணிட்டு இருக்கான், அம்மா தாயை பிச்சை போடுன்னு, அவனை தாத்தாரம் கொடையாளியாக ஆக்கிடுமா. இவங்கிட்ட அவ்வளோ பணம் சேர்ந்துடும். காலம் நல்ல காலம் வந்துருத்தானா இந்த பிச்சைக்காரனுக்கு நிறைய பணம் வந்துடும், இவன் பிரத்தியார் கொடுக்குற அளவுக்கு ஆகிடுவான். ஸோ தாத்தாரம் காலக்கரோதி, அந்த நல்ல நேரம் அவனுக்கு வந்துருத்தானா காலம் அவனை தாத்தாரம் கொடையாளியாக ஆக்கி விட்டுடும். அதே மாதிரி தனதாத்தாரம் பிட்சுக்கும் கரோதி, நல்ல தனத்தோடு இருக்கான், எல்லாம் கொடையாளியாக இருக்கான், எல்லாம் தாத்தா கொடுத்துட்டே இருக்கான், அவனை இந்த காலம் என்ன பண்ணும், சமயாந்தரேன்னா மாறி காலம் மாறி போச்சுன்னா கெட்ட காலம் வந்துருத்தானால் பிட்சுகம் கரோதி பிச்சைக்காரனா ஆக்கி விட்டுரும். ஸோ காலம் நேரம் நல்லா இருந்தால் தான் நம்ம போரில் ஜெயிக்க முடியும்னு இன்டைரக்டாக சொல்கிறான். विष्णुः कालवशे नूनं ब्रह्मा वा पार्वतीपतिः इन्द्राद्या निर्जराः सर्वे काल एव प्रभुः स्वयं तस्मात् कालं प्रतीक्ष्वस्व विपरीतं तव अधुना. ஸோ விஷ்ணுகு காலவசே நூனம், கண்டிப்பாக நூனம் நிச்சயமாக விஷ்ணுக்கும் காலத்துக்கு அடிபணிச்சு தான் ஆகணும். விஷ்ணுக்கு கூட கேடு நேரம் வந்துருத்தானா அவரால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவரும் காலவசத்தில் இருக்கிறார். பிரம்மாவும் அப்படித்தான். பார்வதிபதிஹி சிவன், பார்வதியின் கணவன் சிவன், பிரம்மா சிவன் எல்லாரும் காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கா. இந்திராத்யா நிர்ஜராகா சர்வே, நிர்ஜராகான தேவர்கள், ஜரையாகாதவர்கள், என்றைக்குமே இளமை 25 வயசு என்றைக்குமே. ஸோ அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாரும் இந்திரன் முதற்கொண்டு எல்லாரும் காலையேவ பிரபு, காலந்தான் எல்லாருக்கும் பிரபு, அவனை ஆட்டி வச்சா இவன் ஆடிட்டு தான் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் பிரபுவாக இருக்கக்கூடியது காலமே. ஆகவே தஸ்மாத் ஆகவே காலம் பிரதீட்சஸ்வ, நல்ல நேரம் வருமானு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருங்கோ. இப்போ நேரம் இல்லை. தவ அதுனா விபரீதம், இப்போ காலமானது அதுனா இப்போ உனக்கு விபரீதமாக இருக்குது, உனக்கு ஜெயம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்னு சொல்கிறான். விஷ்ணு காலவசே நூனம் பிரம்மா வா பார்வதிபதி இந்திராத்யா நிர்ஜராः சர்வே காலயேவ பிரபுः ஸ்வயம் தஸ்மாத் காலம் பிரதீட்சஸ்வ விபரீதம் தவ அதுனா. सम्मुखो देवदानां च दैत्यानां नाशहेतुकः एक एव च गतिः नास्ति कालस्य किल भूपते. தேவதானாம் ச சம்முக, அதாவது இன்னைக்கு தேவர்களை நோக்கி காலம் நல்ல காலம் இருக்குது.
அவன் மூஞ்சி அவாக்கிட்ட போய் மூஞ்சி காட்டின்னு இருக்கு. நல்ல காலமாகப்பட்டது தேவர்களோட முக அனுகூலமாக, சம்முகன்னு சொன்னால் அனுகூலம், தேவர்களுக்கு அனுகூலமாக இருக்குது. தைத்தியானாம் நாசகேத்துக்காக, தைத்தியர்களோட அழிவுக்காக இருக்கிறது. இப்போ காலம் அப்படி தான் இருக்குது. ஸோ அசுரர்கள அழிவுக்காக காரணமாக இருக்கக்கூடியது இப்போ காலம். ஏக ஏவ ச கதிகி நாஸ்தி காலசிய கில பூபதே. எப்போதும் காலம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா பூபதே? கூப்பிட்றா, ஹே பூபதே, ஹே ராஜா கேட்டுங்கோ, காலம் எப்போதும் உனக்கு நல்லதே பண்ணும், பிரத்தியாருக்கு கெடுதலே பண்ணும் அப்படின்னு இருக்காது இல்லையா? காலம் ஒரே மாதிரி எப்போது ஒரே கதியாக தான் காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? நாஸ்தி, அது கிடையாது சொல்கிறான். सम्मुखः देवतानाञ्च दैत्यानां नाशहेतुकः एक एव च गतिः नास्ति कालस्य किल भूपते नानारूपधरा अपि अस्ति ज्ञातव्यं तस्य चेष्टितं कदाचित् सम्भवः नृणां कदाचित् प्रलयः तथा. அடுத்த ஒரு லைன். उत्पत्ति हेतुः कालः अन्यः क्षय हेतुः तथा अपरः. ஓகே, நானா ரூபதரா அபி அஸ்தி. அதாவது காலம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்கிறேன். போன ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஒரு கதியில் இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது காலம். அது பல ரூபத்தை எடுத்துக்கும். காலத்தோட ரூபம் பல 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 வகையாக இருக்கும். ஸோ நானா ரூபதரா அப்படி அஸ்தி ஞாத்தவியம் தச்ச சேஷ்டிதம். அதனால் காலத்தோட கோலத்தை அறிஞ்சுக்கணும்ப்பா. அது எப்படிலாம் சேஷ்டை பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். ஒரு பிரத்தியாரோட கதையை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஞாத்தவியம் அறிந்து கொள்ள வேண்டும். கதாச்சித் சம்பவகன்றாம் கதாச்சித் பிரளயக ததா. திடீர்னு பார்த்தா அந்த காலம் வரும்போது எல்லா ஜீவர்களும் பிறக்கிறார்கள். ஸோ திடீர்னு பார்த்தா பிரளயம் வந்துடுது, எல்லா ஜீவர்களும் அழிஞ்சு போயிடுறான். ஸோ பிரளயம் பிறப்பு இதுவுமே காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேஷனில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ பிறப்பு ஏற்படுகிறது சில சமயம் பார்த்தா மொத்தமாக பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போகிறது. உற்பத்தி ஹேதுகு காலக. ஸோ ஒரு காலம் பார்த்தானா இது உற்பத்திக்கு காரணமான காலமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் ஜீவர்கள் எல்லாரும் பிறக்கணுங்கிற காலமாக இருக்கிறது. அந்யக அதே சமயத்தில் வேறு காலம் வரும்பொழுது க்ஷயஹேதுகு அது அழிவிற்கு காரணமாக இருக்கக்கூடியதாக அபரக மற்றொரு காலம் வேறொரு சமயம் வரும்போது அழிவுக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. कदाचित् सम्भवः नृणां कदाचित् प्रलयः तथा उत्पत्तिहेतुः कालः अन्यः क्षयहेतुः तथा अपरः. प्रत्यक्षं ते महाराज देव्याः सर्वे सभासवाः करदाः ते कृताः पूर्वं காலேன சம்முகேன ச. ஹே மகாராஜா பிரத்யக்ஷம் தே உங்களுக்கு முன்னாடியே பிரத்யட்சமாகவே தேவர்கள் எல்லாம் சர்வே ச வாசவாக இந்திரனோடு கூட, வாசவன் இந்திரன், ஸோ வாசவனாகப்பட்ட இந்திரனோடு கூட எல்லாருமே தேவர்கள் எல்லாருமே முன்னாடியே பிரத்யக்ஷம் தே உன்னுடைய கண் முன்னாடியே கரதாகா தே கிருதாகா. ஒரு சமயம் பார்த்தேன்னா எல்லாரும் கப்பம் கட்டுற மாதிரி இருந்தா. கரம்னு டாக்ஸு. ஸோ கரதாகா வட்டிக்கு அது கரம் கொடுப்பவர்களாக, ஸோ கப்பம் கட்டுபவர்களாக கிருத்தாக செய்யப்பட்டார்கள். வட்டி கட்டின்னு இருந்தாலும் இல்லையா, அவனுக்கு எல்லாம் டாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் இல்லையா ஒரு காலத்தில். நீ ஜெயிச்சையாப்போ பூர்வம் முன்னாடி காலேன சம்முகேன ச உனக்கு அனுகூலமாக இருந்தது. உன்னை பார்த்துட்டு இருந்தது காலம். சம்முகமாக உனக்கு அனுகூலமாக காலம் இருந்த பொழுது தேவர்கள்லாம் உனக்கு கப்பம் கட்டின்னு இருந்தா அது உனக்கு தெரியும் இல்லையா கேட்குறான். प्रत्यक्षं ते महाराज देव्याः सर्वे स वासवाः करदाः ते कृताः पूर्वं कालेन सम्मुखेन च. तेन एव विमुखेन अद्य बलिनः अबलया असुराः निहता नितरां कालः करोति च शुभा अशुभं न एव अत्र कारणं काली न एव देवाः सनातनाः. ஸோ விமுகேன தேன உன்கிட்ட இருந்து மூஞ்சி திருப்பிண்டு போயிடுது காலம்.
இப்போ நேரம் அதிய இன்னைக்கு என்னாச்சு, அப்படி உனக்கு அனுகூலமாக இருந்த காலமாகப்பட்டது தேனங்கிறது அந்த காலத்தால் இப்பொழுது உனக்கு விமுகமாக ஆயிடுத்து, உனக்கு அனுகூலம் இல்லாததாக ஆகிவிட்டது. பலினக நல்ல பலசாலி உன்னுடைய ஆட்கள், நான் ரிஷபம்லாம் எப்பேற்பட்ட வீரன், அவர்கள் எல்லாருமே அபலையா பலமே இல்லாத இந்த பொம்பளை தேவி, அவளால் அசுராகா நிகதாக அசுரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இப்போ பலமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் அந்த பெண்ணுக்கு, ஆனால் பலசாலிகள் கூட கொல்லப்பட்டார்கள். ஏன்னா உனக்கு காலம் அனுகூலமாக இல்லை. நிதராம் காலக கரோதி சுப அசுபம், காலத்தினால சோபனம் ஏற்படும், இல்லை அசுபம் துக்கம் ஏற்படும். அதனால் காலம்தான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்குமே. ந ஏவ காளி காரணம் அத்திர. ஸோ இந்த இடத்துல காளி தான் கொன்னான்னு சொல்லவே தேவையில்லை. இப்போ நேரம் சரியில்லை, அதனால இவெல்லாம் செத்து போயிட்டான், அவ்வளோதான் மொத்தத்தில். ந ஏவ தேவாகா சனாதனாகா. ஸோ தேவர்கள் சனாதனமாக எப்பொழுது இருக்கக்கூடிய தேவர்கள் கூட காரணம்னு சொல்லக்கூடாது, தேவர்களால் கொல்லப்பட்டார்கள். தேவர்கள் தான் முக்கியமாக நம்மளோட சண்டைக்கு வந்தால், இப்போ தேவியை சகாயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தால், அதனால தேவர்கள் தான் பின்னாடி இருந்து தூண்டி விட்டுருக்கா, அவள் தான் காரணம்னு சொல்லாது, அதுவும் இல்லை, காலம்தான் காரணம். बलिनः अबलया असुराः निहताः नितरां कालः करोति च शुभ अशुभं न एव अत्र कारणं काली न एव देवाः सनातनाः यथा ते रोचते राजन् तथा कुरु विमृश्य च कालो अयं न अत्र हेतुः ते दानवानां तथा पुनः. ஹே ராஜன், யதாதே ரோச்சதே, உனக்கு எது இஷ்டமோ, ரோச்சனம்னா இஷ்டம் விருப்பம், உனக்கு எது பிடிக்கிறதோ, ததா குரு விமர்சிச்ச, நல்லா யோசிச்சுப்பாரு, விமர்சனம் பண்ணிப்பாரு மனசுக்குள்ள, அதுக்கப்புறம் அதையே பண்ணு, ததா குரு அப்படியே பண்ணு நீ. காலக அயம் ந அத்திர ஹேதுகோ, ஆகவே காலம் இப்போ உனக்கு அது காரணம்னு நினச்சிக்காதே, காரணம் ஒன்று எனக்கு உனக்கு அனுகூலம் இல்லை சொல்லியாச்சு நாங்கள். ஸோ அத்த ஹேத்துகு தே தானவானாம் ததா புனக. ஸோ தானவர்களுக்கு மீண்டும் சொல்கிறோம், காலம் இப்பொழுது அனுகூலமாக இல்லை அப்படிங்கிறத உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டோம், திரும்பியும் சொல்கிறோம், நீ யோசித்து பார்த்து எது இஷ்டமோ பண்ணிக்கோன்னு சொல்லிடுறான். कालः अयं न अत्र हेतुः ते दानवानां तथा पुनः. अग्रतः गतः शक्रः भग्नः सङ्ख्ये निरायुधः तथा विष्णुः तथा रुद्रः वरुणः धनदः यमः. தொத்தக்ரதக உன் முன்னாடி, தொத்துக்ர அக்ரன முன்னாடி, தொத்தக்ரதக உனக்கு முன்னாடி, சக்ரக கதக பக்னக, அதாவது சக்கரனர் இந்திரன், இந்திரன் கூட நல்ல உடப்பட்டு போய் சேர்ந்தான் உனக்கே முன்னாடி. அப்போ காலம் அனுகூலமாக இருந்த சமயத்தில் சண்டை போட்ட போது எல்லாருமே ஓடினான், பிரம்மா விஷ்ணு எல்லாருமே தோற்று போய் ஓடினான். ஸோ சக்கரன் இந்திரனாகப்பட்டவன் பக்னக சங்கியேன போரில் தோற்று நிராயுதக ஆயுதம் இல்லாமல் ஓடிப்போனான், பக்னமாகி போனான் அவன். ததா விஷ்ணுகு ததா ருத்ரக, அதே மாதிரி விஷ்ணுவும் தோற்கடிக்கப்பட்டார், ருத்ரனும் தோற்கடிக்கப்பட்டார், வருணக தனதக யமக எல்லாருமே, வருணனோ தனதன் எல்லாம் அஷ்டலிக் பாலகர்கள் கூட ஒன்னால் தோற்கடிக்கப்பட்டார்கள். ஏன்னா அந்த சமயத்தில் காலம் அனுகூலமாக இருந்தது. तथा विष्णुः तथा रुद्रः वरुणः धनदः यमः. तथा त्वमपि राजेन्द्र वीक्ष्य कालवशं जगत् पातालं गच्छ तरसा जीवन् भद्रम् अवाप्स्यसि. हे राजेन्द्र, हे शुम्बा, त्वमपि तथा वीक्ष्य, நீ பாரு, எல்லாரும் அதே மாதிரி பார்த்து, காலவசம் ஜகத்து, காலத்துக்கு அடிமைப்பட்டது இந்த உலகமே, காலத்துக்கு அடிமைப்பட்டதுன்னு அதை பாரு, நல்லா பாரு. பாதாளம் கச்ச தரசா, வேகமாக பாதாளத்துக்கு போயிடு, இங்கே இருக்காது, பாதாளத்துக்கு போ. ஜீவன் பத்ரம வாப்சி, உயிரோடு இருந்தால்தான் மங்களம் ஏற்படும். இப்போ இந்த வேணி பந்தனத்திலே அதே பார்க்குறோம், ராமாயணத்தில் தேவி முடிச்சு போட்டு சாகலான்னு நினைக்கிற வச்சு நல்ல காலம் வரும் இல்லையா, உயிரோடு இருந்தால் தான் மங்களங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு எண்ணம் தோன்றுறது. என்ன நற்ச குணங்கள்லாம் ஏற்படும் போது அவள் மனசில் நினச்சிக்கிறா, உயிரோடு இருந்தால் மங்களத்தை என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கலாம் இல்லையா.
அதனால் உயிரோடு இருக்கணும் அப்படின்னெல்லாம் மனசில் ஒரே ஆழ்ந்த அவளுக்கு ஒரே பலவிதமான எண்ணங்கள் ஓடுறது. ஸோ உயிரோடு இருந்தால் தான் என்னைக்காவது ஒரு நாள் மங்களம் வருமான்னு பார்க்கலாம். ஏன்னா 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைம்பா சனிகிரகம் ஆட்டு படைக்கிறதுனால. ஸோ அது மாதிரி இவ சொல்கிறான், நீ பாதாளத்துக்கு போயிடு, நல்ல காலம் வரும் உனக்குன்றான். ऋते त्वयि महाराज शत्रवः ते मुदान्विताः मङ्गलानि प्रगायन्तः विचरिष्यन्ति सर्वतः. सर्वतः இல்லையா? सर्वतः. மகாராஜா, ஹே மகாராஜா, மிருதே தொயி, நீ செத்து போயிட்டாள். தே சத்ரவக முதான்விதாக, அவளுக்கு ஹாப்பி தானே, நீ போயிட்டா அப்புறம் அவளுக்கு ஒன்றுமே எதிரியே இல்லையே. ஸோ உன்னுடைய எதிரிகள் எல்லாருமே முதான்விதாக சந்தோஷத்தோடு கூடியவர்களாக மங்களானி பிரகாயந்தக நல்ல மங்களம் பாடின்னு இருப்பா, ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாவா. விசரிஷந்தி சர்வத்தகா, எல்லா இடத்துலையும் சுற்றி திரிவார்கள். நீ செத்து போயிடுச்சுன்னா அவளுக்கு எதிரியே கிடையாது, ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறான். மங்களானி பிரகாயந்தः விசரிஷ்யन्ति सर्वतः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे युद्धात् प्रत्यागतानां रक्षसां शुम्भाय वार्तावर्णनं नाम 30ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ 31ोऽध्यायः. व्यास उवाच इति तेषां वचः श्रुत्वा शुम्भः दैत्यपतिः तदा उवाच सैनिकान् आशु कोप आकुलितलोचनः. ஸோ வியாசர் சொல்கிறார், இது தேஷாம் வச்ச ஸ்ருத்வா, இப்படி அவர்களுடைய வார்த்தையை கேட்டு சும்பன், தைத்தியபதி அசுரபதியான அந்த சும்பன், சைனிகான் ஆஷு கோபா குலித லோச்சனக, அதாவது வேகமாக பேசுகிறானா, இப்போது கோபம் கொப்பளிச்சுட்டு இருக்கு. ஆக்குலித்த லோச்சனக, கண்ணிலே கொப்பளிக்கிறதான், கோபம் அப்படி கொப்பளிச்சுட்டு இருக்கான். அந்த கோபத்தோட உவாச்ச பேசினான். शुम्भः दैत्यपतिः तदा उवाच सैनिकान् आशु कोप आकुलितलोचनः. शुम्भ उवाच चाल्माः किं ब्रूत दुर्वाच्यं कृत्वा जीवितुम् उत्सहे विहत्य सचिवान् भ्रातॄन् निर्लज्जः विचरामि किम्. ஸோ கிம்ப்ரூத, என்ன சொன்னேன் நீங்கள் கேட்குறான், கோபப்படுறான் அவன். ஜால்மாகனா கொடியவர்களேன்னு கூப்பிட்றான். ஜால்மாகனா குரூயல்ட்டின்னு அர்த்தம். ஸோ கொடியவர்களே, என்ன பேசி இவ்வளோ துர்வாட்சியம், இவ்வளோ பேசக்கூடாதெல்லாம் பேசிவிட்டேன், இப்போ கிளம்பி போன்னு என்ன போய் சொல்கிறேன், ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள். ஸோ இப்படியெல்லாம் பேசக்கூடாததை பேசி துர்வாட்சியம் கிருத்வா செய்து ஜீவித முசக உயிர் வாழலாம் நினைக்கிறேளா, எங்கிட்ட இப்படிலாம் பேசலாமா நீங்கள்னு கோபப்படுறேன். ஸோ ஜீவித முசகையே ஜீவிக்க ஆசைப்படுறீங்களா என்ன, நிகத்திய சச்சிவான் பிராத்ரோ நிர்லஜக விச்சராமிக்கும். அது மட்டும் இல்லை, நான் என்ன என்னுடைய பிரதரை கொண்டுட்டு, பிரதர் எனக்கா வேண்டி தானே செத்து போனான் இப்போ. ஸோ என்னுடைய பிரதர்ஸு, அது பிறகு சச்சிவான், என்னுடைய மந்திரிகள், அப்படி எல்லாரையும் கொல்ல வச்சு நிகத்திய நானே கொண்டுட்டேன். இந்த போருக்கு அனுப்பிச்சு அவளை கொல்றதுக்கு காரணமாக நானே ஆயிட்டேன். அப்படி பண்ணிட்டு விச்சராமி நிர்லஜக கிம், வெக்கம் இல்லாமல் நான் மட்டும் ஓடி போவேனா என்ன கேட்குறேன். दुर्वाक्यं कृत्वा जीवितुम् उत्सहे निहत्य सचिवान् भ्रातॄन् निर्लज्जः विचरामि किम्. कालः कर्ता शुभानां वा अशुभानां बलवत्तरः का चिन्ता मम दुर्वारे तस्मिन् निशे अपि अरूपके. ஸோ பலவத்தரக காலக கர்த்தா. ஸோ பலமான காலம், பலவத்தரக எல்லாத்துலையும் எல்லாரையும் விட பலசாலியாகப்பட்டது காலம். கர்த்தா சுபானாம்பா அசுபானா, அதாவது சோபனங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியதும் காலம், அசுபம் கெட்ட நேரத்துக்கு காலமாக இருக்கக்கூடியதும் காலம். அது காலம்தான் கர்த்தா, அது செய்யக்கூடியதாக இருக்குது. கா சிந்தா மம துர்வாரே தஸ்மின், இந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது, எல்லாருக்கும் தெரியுது.
காலத்தை மாற்றிக்கிற சக்தி நமக்கு இருக்கா? இல்லையே. ஸோ துர்வாரே தஸ்மின், நம்மளால் நிவாரணம் பண்ண முடியாத காலத்தில் காச்சிந்தாமம், அதை பற்றி நான் எங்கே வர பண்ணோம்? காலம் எனக்கு அனுகூலமாக இருக்கா, அதாவது அனுகூலமாக இல்லை என்றாலோ, அதுக்கு என்ன துர்கூலமாக, அனுகூலத்துக்கு ஆப்போசிட் தமிழ் என்ன? பிரதிகூலம். அது பிரதிகூலம், அது கூட சம்ஸ்கிருத வார்த்தை தான், அது தமிழில் இருந்தாலும். பிரதிகூலமாக இருந்தாலோ அனுகூலமாக இருந்தால் எனக்கு தான் அதை பற்றி கவலைப்பட்டு, ஏன்னா என்னால் அதை மாற்ற முடியாது காலத்தை பற்றி. ஸோ ஈஷே தஸ்மின் ஈஷே அப்படி அரூபக்கே, ரூபமே இருக்காது காலத்துக்கு. எது ரூபம்? ரூபம் இல்லாத காலம், அது என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு என்ன அதை பற்றி, நான் சண்டை போட போகிறேங்கிறான். यत् भवति तद्भवतु, यत् करोति करोतु तत्, न मे चिन्ता अस्ति कुत्रापि, मरणात् जीवनात् तथा. यत् भवति तद्भवतु, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. தத் பவது, அது நடக்கட்டும். எத் கரோதி கரோத்து தத்து, தத்துன்னு அது அந்த காலம். அந்த காலம் என்ன பண்ணணும், என்ன வச்சு நினைக்கிறதோ அது பண்ணிக்கிட்டு, அது பண்ணிட்டு போட்டோம். தத் கரோத்து, அது செய்யிட்டது. நாமே சிந்தாஸ்தி குத்ராபி, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு துளி கவலை எனக்கு கிடையவே கிடையாது. மரணாத் ஜீவனாத் ததா, நான் உயிரோடு இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் செத்து போகிறத பற்றி எனக்கு கவலை இல்லைன்னுட்டான்னு சும்மார். कालो अपि अन्यथा कर्तुं भावितः न ईशते क्वचित्, न वर्षति च पर्जन्यः श्रावणे मासि सर्वथा. नेक्स्ट श्लोकम्. कदाचित् मार्गशीर्षो वा पौषे माघे अथ फाल्गुने. अकाले, अर्थ श्लोकं फुल्ल. अकाले अकाले वर्षति वा आशु, तस्मात् मुख्यः न च अस्ति अयम्. ஸோ பாவித்தக ச காலக, அந்த காலமாகப்பட்டது. பாவித்தக அந்யதா கர்த்தும் அப்பி, அதாவது எது நடக்கணும்னு இருக்கோ, பிரம்மா என்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருக்காரோ அதை வருவதை, பாவித்தகன வருவதை, அந்யதா கர்த்தும் நிறுத்துறதுக்கு, எது வரணுமோ அதை நிறுத்துறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் உண்டா? ந ஈஷத்தே கொச்சித்து, அதுக்கு சக்தி கிடையாது. வருவதை தடுப்பதற்கு காலத்திற்கும் சக்தி கிடையாது. ந வருஷத்தீச்ச பர்ஜன்யக, அதாவது பர்ஜன்யகன்னா இங்கே மேகம்னு எடுத்துக்கணும். மேகம் சில சமயத்தில் இடிம்போம், பர்ஜன்யம் எல்லாம் அதோட அட்டாச்சாக எல்லாமே பர்ஜன்யான்னு காமனாக சொல்லிவிடுவோம் நம்ம. ஸோ ந வருஷத்தீச்ச பர்ஜன்யக, பர்ஜன்யக மேகங்களாகப்பட்டது. ஸ்ராவணே மாசி சர்வதா ந ந வருஷத்தி, எப்போது ஆவணி மாதம்தான் மழை பெய்யும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அப்படி சொல்லவே முடியாது. கதாச்சித் மார்கசீஷே, ஒரு சமயம் பார்த்தா மார்கழி மாதம் மழை பெய்யும், பௌஷே தை மாதமும் மழை பெய்யும், மாகே மாகேன்னா மாசி மாதம், பால்குனே பங்குனி. ஸோ மார்கழி தை மாசி பங்குனி எந்த மாதம் வேணால் மழை வரலாம், வெறும் ஆவணி மாதம்தான் மழை வரணும்னு எப்படி சொல்ல முடியும்? அது மழைக்காலம்னு சொல்லிட்டா கூட அப்போ மட்டும்தான் மழை பெய்யும் சொல்ல முடியுமா என்ன? அகாலே வருஷத்தீவ ஆஷு, காலமில்லாத காலத்தில் மழை பெய்யும் சொல்ல முடியாது. ஆஷு கண்டிப்பாக மழை பெய்யும். தஸ்மாத் முக்கியோ நச்சாஸ்தி அயம், எனக்கு இந்த காலத்தை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு அது முக்கியமே கிடையாது அப்படின்ட்டான். காலத்தை பற்றி நான் ஒரி பண்ண மாட்டேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. அயம் காலகா, இந்த காலம் முக்கியம் இல்லைன்னுட்டான். श्रावणे मासि सर्वथा, कदाचित् मार्गशीर्षे वा पौषे माघे अथ फाल्गुने, अकाले वर्षति वा आशु, तस्मात् मुख्यः न च अस्ति अयम्. कालो निमित्तमात्रं तु दैवं हि बलवत्तरं, दैवेन निर्मितं सर्वं न अन्यथा भवति इति अदः. ஸோ காலக நிமித்த மாத்திரம், காலம் ஒரு நிமித்தம் தான், ஒரு வியாஜம்.
ஸோ அது ஒரு காரணம் சொல்லிக்கலாம், காலஞ்செரியில் காலஞ்செரியில் சொல்லிக்கலாம். ஆனால் தெய்வம் ஹி பலவத்திரம், விதி வலியது. ஸோ விதிப்படி தான் நடக்கும். காலம் அனுகூலமாக இருக்கோ பிரதிகூலமாக இருக்கோ அதை பற்றி கவலை கிடையாது. இது நடக்கணும்னு விதிச்சிருந்தா அது நடந்தே தீரும். அது கெட்ட காலத்துலேயும் நடக்கலாம், நல்ல காலத்துலேயும் நடக்கலாம். அதனால் காலம் முக்கியம் இல்லை, அது வெறும் நிமித்தம் தான் சொல்கிறோம். ஆனால் விதி தான் வலியது. தெய்வேன நிர்மிதம் சர்வம், எல்லாம் விதியால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. விதி தான் எழுதி வச்சிருக்கு எல்லாத்தையும். ந அந்யதா பவதி இது அதக, ஆகவே அதக. ஸோ ஆகவே அதை தவிர மாற்றி எதுவுமே இங்கே நடக்க போகிறது இல்லை. காலோ நிமித்த மாத்திரம் து தெய்வம் ஹி பலவத்தரம் தெய்வேன நிர்மிதம் சர்வம் ந அன்யதா பவதி இதி அதஹ. दैवमेव परं मन्ये दिक्पौरुषम् अनर्थकं चेता यः सर्वदेवानां निशुम्भः अपि अनया हतः. ஸோ திக் பௌருஷம்ன்றான். சீச்சி, ஒரு புருஷத்தன்மை, ஒரு வீர பராக்கிரமம், இவ்வளவெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதுக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம். திக் சீச்சி அப்படிங்கிறான். பௌருஷம் அனர்த்தகம், அர்த்தமே இல்லாதது. இந்த ஒரு பௌருஷத்தோடு போனான் என் தம்பி. தெய்வமேவ பரமன்யே, ஆனால் விதி வலியது. அது பரமமான சக்தி உடையது, பலவத்தானது. அந்த தெய்வம் அது விதியாகப்பட்டது நான் நினைக்கிறேன். மன்யே அகமன்யே, நான் நினைக்கிறேன். ஜேதாயக சர்வதேவான, எல்லா தேவர்களையும் ஜெயிக்கக்கூடிய என்னுடைய தம்பி நிஷும்பன் அபி அனையாகதக, இந்த பெண்ணால் கொல்லப்பட்டான். அதனால விதிதான் காரணம், என் தம்பி போயிட்டான். தெய்வமேவ பரம் மன்யே பௌருஷம் அனர்த்தகம் சேதா யஹ சர்வதேவானாம் நிஷும்பஹ அபி அனயா ஹதஹ. रक्तबीजः महाशूरः सोऽपि नाशं गतो यदा तदा अहं कीर्तिम् उत्सृज्य जीवित आशां करोमि किम्. மகாசூரன், வீரசூரனான ரக்தபீஜனும் போயிட்டான். சோபி நாசம் கதக, எப்போ அவனும் நாசமாக போயிட்டானோ, எதானு எப்பொழுது அவனும் நாசமாயிட்டானோ, அவனும் இறந்து போனானோ, ததா அகம் கீர்த்தி முஸ்ரிஜ, அதே மாதிரி ஆகவே நானும் இந்த கீர்த்தி முஸ்ரிஜ ஜீவித ஆஷாம் கரோமிக்கும், என்னுடைய புகழை விட்டு விட்டு. இப்போது புகழ் எப்போ கிடைக்கும்? போருக்கு போய் சண்டை போட்டு செத்து போனால் கீர்த்தி புகழ். அதை விட்டுட்டு ஜீவித ஆஷா, உயிர் வாழணுங்கிறதுக்காக வேண்டி பாதாளத்துக்கு போவேனா என்ன? கரோமிக்கும், உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுவேனா என்ன? ரக்தபீஜஹ மகா அசுரஹ சோஅபி நாசம் கதோ யதா ததா அகம் கீர்த்திம் உத்ஸ்ருத்ய ஜீவித ஆஷாம் கரோமி கிம். प्राप्ते काले स्वयं ब्रह्मा परार्ध द्वय संविते निधनं याति तरसा जगत्कर्ता स्वयं प्रभुः. ஸோ பிரம்மா கூட பிராப்தே காலே, அவருக்கு காலம் வந்துடுது, அவரோட முடிவு காலம் வந்துடுதுன்னு. அவருக்கு 100 வயசு. அவருக்கு என்ன 100 வயசு? பர அர்த்த துவயம். பரார்த்தம்னு சொன்னான்னா பர ஆண்டுகள், தேவர்களுக்குள்ள ஆண்டுகள், தேவ ஆண்டுகள். தேவ ஆண்டுகளுக்கு அதில் பாதி 50. ஸோ 50 × 2. ஸோ 50 × 2ன்னு போட்டு 100 வயசுன்றான். மொத்தத்தில் 100 வயசு. ஸோ பரார்த்த துவயம்னா சதம்னு அர்த்தம். அவ்வளோதான். தேவ ஆண்டுகளில் 100 வயசு இருக்கக்கூடிய பிரம்மாவும் அந்த காலம் வரும்போது நிதனம் யாதி, நிதனம்னா ஷாவு, அவரும் செத்து போயிடுவார், வேற பிரம்மா வருவார். ஸோ அவரோடு 100 வயசு வந்தால் அவருக்கும் ஷாவு வரும், தரசா, உடனடியாக அவர் போயிடுவார். ஜகத்கர்த்தா ஸ்வயம் பிரபு, உலகத்தையே சிருஷ்டி பண்ணுறார். அப்பேற்பட்ட பிரபாவம் உடைய அந்த பிரம்மாக்கும் அந்த காலம் வர வச்சு அவரும் போயிட வேண்டியதான். அது மாதிரி எனக்கு காலம் வந்தால் நான் போவேன், எனக்கு காலம் இருந்தால் நான் இருப்பேங்கிறான் சும்பர். என்னோட ஆயுசு இருக்குமானா நான் இருப்பேங்கிறேன். प्राप्ते काले स्वयं ब्रह्मा परार्ध द्वय संविते निधनं याति तरसा जगत्कर्ता स्वयं प्रभुः. चतुर्युग सहस्रं तु ब्रह्मणः दिवसे किल पतन्ति भवनात् पञ्चनव च इन्द्राः तथा पुनः. சதுர்யுக சகசிரம் தூ. ஸோ 1000 சதுர்யுகங்கள், சகசிர சதுர்யுகம்,
1000 சதுரங்கள் பிரம்மணக திவசே கில, பிரம்மாவுக்கு ஒரு டே டைம் மட்டும் 1000 சதுரகம். ஸோ 1000 சதுரகங்கிறது 12,000 ஆண்டுகள் ஒரு சதுரகம். தேவ ஆண்டுகள் 12,000 ஆண்டுகள், தேவ ஆண்டுகளோட கணக்கில் 12,000, நம்ம இன்ட்டு 360 போட்டால் நம்ம ஆண்டுகள். ஸோ அப்படி 12,000 தேவ ஆண்டுகள் ஒரு நாள் அவருக்கு, ஒரு டே. அப்புறம் ராத்திரி அதே மாதிரி 1000 சதுரகம். ஸோ அது மாதிரி 2000 சதுரகம் தான் ஒன் டே நைட் டுகெதர் அவருக்கு. அப்படி அது முடிஞ்ச உடனே பதந்தி பவனாத். ஸோ அந்த பிரம்மாவோட ராத்திரி நேரம் வந்தபோது என்ன பண்ணுவானா, பஞ்ச நவச்ச இந்திராகா, 14 இந்திரர்கள், 14 இந்திரர்கள் இருப்பா. பிரம்மாவோட ஒரு டேல எத்தனை இந்திரன் இருப்பான்னா 14 இந்திரன். ஏன்னா 14 மனுக்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டெல்லாம் வேணுமே அவருக்கு. ஸோ பிரம்மாவோட ஒரு டேக்கு இந்த உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு 14 மனுக்கள் இருப்பா. ஒவ்வொரு மனு வரும்போது ஒரு செட் ஆஃப் ஒரு இந்திரன், அப்புறம் ஒரு செட் ஆஃப் சப்தரிஷி, அப்படி இருப்பா. ஒரு இந்திரனுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படி இருப்பா. அது மாதிரி 14 இந்திரன் சொல்லும்போது 14 மனுக்கள்னு எடுத்துக்கணும். 14 மிச்ச இந்திரா ததா புனக பதந்தி பவனாத், அவளுடைய இருப்பிடத்திலிருந்து, பவனாத் அவர்களுடைய இருப்பிடத்திலிருந்து, பதந்தி அவர்களும் இறந்து விடுவார்கள். ஸோ ஒரு நாள் முடிஞ்ச உடனே 14 மனுக்களும் போயிடுவான். பிரம்மா கூட வந்த 14 மனுக்கள் அந்த ஒரு நாளைக்கு தான் இருப்பாள். அவள் அடுத்த நாளைக்கு வேறு 14 மனுக்கள் இல்லை, இவாளே திருப்பி பிறந்து திருப்பி வரலாம். எதனாலும் இதே ஆளுகள் இருக்க மாட்டா, கண்டினியூ ஆக மாட்டாவா. तथा एव द्विगुणे विष्णुः मरणाय उपकल्पते तथैव द्विगुणे काले शङ्करः शान्तिमेति च. அந்த 14ங்கிற வார்த்தையை பஞ்ச நவான்னு பிரித்து போட்டிருக்கு. 5 + 9 பஞ்ச + நவா, அதனால 14. ஓகே. ததா ஏவ த்விகுணே, இப்போ பிரம்மாவோட டைத்தை விட 2 மடங்கு இருக்கான் விஷ்ணுக்கு. இதில் போட்டிருக்கு, தேவி மகாத்மியத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ த்விகுணே விஷ்ணு, அதோடைய 2 மடங்கு, திகுணம்னா 2 மடங்கு, பிரம்மாவோட ஆயுசை விட 2 மடங்கு விஷ்ணுக்கு. மரணாய உபகல்பத்தை, அது முடிஞ்சா விஷ்ணுவும் போயிடுவார். மரணாய உபகல்பத்தை, அவரும் மரணித்து போவார், இறந்து விடுவார். ததைவ திகுணே காலே, அதுக்கு 2 மடங்கு, அந்த விஷ்ணுவுடைய 2 மடங்கு காலம் சங்கரன். அந்த சங்கரன் சாந்தி மேத்தீச்ச, அவரும் இறந்து விடுவார், சாந்தி அடைந்து விடுவார். तथैव द्विगुणे विष्णुः मरणाय उपकल्पते तथैव द्विगुणे काले शङ्करः शान्तिमेति च. का चिन्ता मरणे मूढाः निश्चले दैव निर्मिते महीधराणां च नाचः सूर्य शशाङ्कयोः. மூடான்னு கூப்பிடா, முட்டாள்களேன்னு கூப்பிட்றாரு. காச்சிந்தா மரணே, சாகிறதுக்கு என்ன பயம், என்ன கவலை, சாகிறதுக்கு என்ன கவலை வேண்டியிருக்கு. நிச்சலே தெய்வ நிர்மிதே, அதாவது பயப்படாமல் இருக்கணும், நிச்சலமாக இருக்கணும். அதனால தெய்வ நிர்மிதை, இது விதியால் ஏற்படக்கூடியது. அதனால மரணங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒன்று. அதனால நீங்கள் பயப்படவே வேண்டாம். எதுக்கு பயப்படுறேன்? மகீதராணாம், மகின பூமி, மகீதரகன்னு சொன்னால் மலைன்னு அர்த்தம். பூமியை தாங்கக்கூடியவை மலைகள். ஸோ மகீதரானா, மலைகளுடையவும், சூரிய சசாங்கயோகோச்ச நாசக, எல்லாமே அழிஞ்சு போகிறது, எதுவுமே நிலையாக இருக்க போகிறதா? மலை அழிய போகிறது, பூமி அழிய போகிறது, சூரியன் போயிடுவார், சந்திரன் போயிடுவார், சசாங்கன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் போயிடுவார். எல்லாருமே அழியும் போது நமக்கு மரணம் இல்லைன்னு எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? எல்லாரும் போக வேண்டியதான்றார். मरणे मूढा निश्चले दैव निर्मिते महीधराणां च नाशः सूर्य शशाङ्कयोः. जातस्य हि ध्रुवं मृत्युः ध्रुवं जन्म मृतस्य च अद्रुते अस्मिन् शरीरे तु रक्षणीयं यशः स्थिरम्. ஸோ ஜாதஸ்யஹி த்ருவம் மிருத்யுஹு, இந்த ஸ்லோகத்தை கேட்ட மாதிரி இருக்கும். எதில் கேட்டிருக்கோம்? சொல்கிறாள், ஜாதசி த்ருவம் மிருத்யுஹு, பிறந்தவன் எல்லாம் சாகவே வேண்டும். த்ருவம் ஜன்ம மிருதஸ்யச்ச, இதே லைன் அங்கே வருது கீதையில்.
ஸோ நிச்சயமாக செத்தவனும் திரும்பி பிறக்கணும். துருவம் ஜென்ம, நிச்சயமாக ஜென்மம் உண்டு, செத்தவன் மீண்டும் பிறப்பான். இந்த ஜென்மம் மரணங்கிற சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் பிறப்பான். அத்ருவே அஸ்மின், இந்த சரீரம் அப்படி, சரீரம் தான் பிறந்து பிறந்து போகிறது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஸோ அத்ருவேன்னு திருடமானது கிடையாது, இந்த சரீரம் போய் போய் வரும். ஸோ அப்படிப்பட்ட சரீரத்தில் ரட்சணீயம் யசகஸ்திரம், இந்த உடம்பை வச்சுட்டு புகழ சம்பாதிக்கணுங்கிறான் சும்பன். ஸோ இந்த உடம்பினால நம்ம இப்போ வந்து இது யுத்தத்துக்கு போய் செத்து போனோம்னா இந்த உடம்பு செத்து போகும். அப்படி செத்து போகிற வச்சா நமக்கு புகழ்ங்கிறது ஒன்று மிஞ்சிடும். ஸோ புகழ் கிடைக்கும். அதனால் இந்த உடலை வைத்துக்கொண்டு யசக ஸ்திரம் ரட்சணீயம், புகழை நிலையாக ரட்சித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறான் சும்பன். रतो मे कल्प्यतां शीघ्रं गमिष्यामि रणा अजिरे जयो वा मरणं वा अपि भवतु अद्य एव तदैवतः. ஸோ ரதோமே கல்பியதாம் சீக்கிரம், ரதத்தை ரெடி பண்ணுங்கோ, ஐ எம் ரெடி டு கோ, நான் யுத்தத்துக்கு போகிறேன், ரதத்தை ரெடி பண்ணுங்கள். கமிஷ்யாமி ரணாஜிரே, ரணத்துடைய முற்றத்தில் அந்த போர் முகத்தில் நான் போக போகிறேன். ஜெயகாவா மரணம் வாபி, எனக்கு வெற்றி கிடைக்கட்டும் தோல்வி கிடைக்கட்டும், பவது நடக்கட்டும், அதேவ தெய்வத்தக, விதிப்படி இன்றே என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும், நான் ரெடி ஆகிட்டேன், கிளம்புறேங்கிறேன். इति उक्त्वा सैनिकां शुम्भः रथम् आस्थाय सत्वरः प्रययौ अम्बिका यत्र संस्थिता तु हिमाचले. ஸோ இப்படியாக சொல்லிவிட்டு சைனிகர்கள்ட்ட பார்த்து சொல்லிட்டு சும்பன் ரதமாஸ்தாய, ரதத்தில் ஏறிண்டுட்டான், சத்வரக வேகமாக கிளம்புறான், பிரயயௌ கிளம்பினான், அம்பிகா எத்திர எங்கே அம்பிகை இருக்காளோ அங்கே, சம்ஸ்திதா தூ ஹிமாச்சலே அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸில் அம்பிகை இருக்கும் இடத்திற்கு அவன் சென்றான். सैन्यं प्रचलितं तस्य शङ्के तत्र चतुर्विधं हस्ति अश्व रथ पादाति संयुतं स आयुधं बहु. சைன்யம் பிரச்சலிதம் தஸ்ய. ஸோ நிறைய சைன்யங்களோட எல்லாம் இருக்குது அங்கே நடக்கிறதுங்க. சங்கே தத்திர சதுர்விதம், ஸோ அதற்கு 4 வித படைகள், ரத கஜ பதாதி துரக எல்லாம் போட்டோம் நீங்கள். ஹஸ்தினா யானை, அஸ்வ குதிரை, ரதப்படை, பாதாத்தின காலாட்படை, சம்யுதம் அதோடு கூடி அந்த படைகளோடு கிளம்பி போகிறான். ஆயுதம் பகு ஆயுதம், நிறைய ஆயுதங்களையும் கொண்டு படைகளோடு கிளம்பி சென்றான் சும்பன். सैन्यं प्रचलितं तस्य सङ्गे तत्र चतुर्विधं हस्ति अश्वरथ पादाति संयुधं स आयुधं बहु. तत्र गत्वा अचले शुम्भः संस्थितां जगदम्बिकां त्रैलोक्यमोहिनीं कान्ताम् अपश्यत् सिंहवाहिनीम्. ஸோ அச்சலே கத்வா அச்சலே, அச்சலம்னா மலை, அந்த ஹிமாச்சல மவுண்டன்ஸில் அங்கே போயிட்டு சும்பக ஜெகதம்பிகாம் சம்ஸ்திதா உட்காந்துருக்கா, தேவி அங்கே ரெடியாக இருக்கா, அடுத்து யார் வரப்போகிறான்னு பார்த்துட்டு. ஸோ ஜெகதம்பிகையை பார்த்தான், திரைலோக்கிய மோகினி, 3 உலகத்தவர்களை மோகிக்க வைக்கக்கூடிய அழகோடு இருக்கா, காந்தாம் அட்ராக்டிவாக இருக்கா. அபஷ்யத்தை பார்த்தான், சிம்ஹவாகினி, சிம்ஹத்தின் மீது அமர்ந்திருந்த தேவியை அவன் கண்டான். तत्र गत्वा अचले शुम्भः संस्थितां जगदम्बिकां त्रैलोक्यमोहिनीं कान्ताम् अपश्यत् सिंहवाहिनीम्. सर्वाभरणभूषाढ्यां सर्वलक्षणसंवृतां स्तूयमानां शूरैः कस्तैः गन्धर्व
யக்ஷ கிண்ணரைஹி. சர்வ ஆபரண பூஷாட்யாம், நல்ல ஆபரணங்களாக அணிஞ்சிட்டு இருக்கா, ஜம்முன்னு இருக்கா தேவி. ஆட்யாம்னு ரிச்சாக இருக்கா, பார்க்கறதுக்கே அப்படி ஜம்முன்னு இருக்காளாம். சர்வலக்ஷண சமேதம், பல எல்லா லக்ஷணங்களோடு அமைந்தவளாக. தூயமானாம் சுரைகி கேஸ்தைகி, கஸ்தைகிங்கிறது கேஸ்தைகின்னு சொல்லலாம், கஸ்தைகினாலும் தப்பு இல்லை. கே அப்படின்னாலே வானம்னு அர்த்தம். வானத்தில் நின்று கொண்ட ஸ்தான்னு நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவர்களால், சுரைகி தேவர்களால், தூயமானாம் அப்படி துதிச்சுட்டு இருக்கா. நிஷும்பனை கொண்டதுலேருந்து ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. சும்பன் வரது வரையும் ஸ்துதி போயிட்டு இருக்கு. இதை சும்பன் பார்க்குறான். கந்தர்வ யட்ச கிண்ணரை, அது மட்டும் இல்லை, தேவர்கள் மட்டும் இல்லை, கந்தர்வர்கள் யட்சர்கள் கிண்ணறர்கள் எல்லாரும் ஸ்துதி பண்ணி கொண்டிருக்க அந்த தேவியை பார்த்தான் சும்பன். சர்வாபரணபூஷாட்யாம் சர்வலக்ஷண சம்வృతాம் தூயமானாம் சுரைஹி கஸ்தைஹி கந்தர்வ யக்ஷ கிண்ணரைஹி. புஷ்பைश्च பூஜ்யமானாம் ச மந்தார பாதப உத்பவைஹி குர்வாணாம் சங்க நிரதம் கண்டாநாதம் மனோகரம். ஸோ புஷ்பைகி பூஜ்யமானாக, அது மட்டும் இல்லை, ஸ்துதி பண்ணுறது மட்டும் இல்லையா, புஷ்பங்களை போட்டு போட்டு பூஜை பண்ணுறாளாம் மேலேருந்து. ஸோ புஷ்பைகி பூஜ்யமானக, ஸோ அப்படி பூஜ்யமானான், ஸோ புஷ்பங்களால் பூஜிக்கக்கூடியவர்களையும். மந்தார பாதப உத்பைகி, எந்த பூக்கள், பாதபன மரம், என்ன மரம், மந்தார மரம். ஸோ மந்தார மரத்தில் தோன்றிய மந்தார மலர்களால் பூஜை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தேவர்களையும் பார்க்குறார். குர்வானாம் அப்படி அவர்களை பார்த்து, குர்வானாம் சங்க நினதம், சங்கநாதம் பண்ணிட்டு இருக்கா தேவி. சங்கத்தை எழுப்புறா. அது சும்மனோட படம் வந்த உடனே ரைட், அடுத்த போருக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சங்கநாதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கண்டாநாதம் மனோகரம், அதாவது தன்னுடைய மணியை அடிச்சுண்டு அப்படி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவியையும் மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த நாதத்தையும் கேட்டுட்டே வரான் சும்பன். மந்தார பாதப உத்பவைஹி குர்வாணாம் சங்க நினதம் கந்தாநாதம் மனோகரம். திருஷ்ட்வா தாம் மோகம் அகமத் சும்பக காம விமோஹிதः பஞ்சபாண ஆகதः காமம் மனசாசம் அச்சிந்தயத். ஸோ தாம் அவளை பார்த்து, தாம் திருஷ்டுவா அவளை பார்த்து, மோகம் அகமத்து மோகமாக மோகிச்சு போயிட்டான். இவளோட எப்படி சண்டை போடுறதுன்னு அவனுக்கு மோகம் எடுத்து லவ் எடுத்துப்போம். ஸோ அதனால் மோகத்தை அடைந்தான் சும்பன். காம விமோகிதக, காமவசப்பட்டான், காமத்தால் மோகவயப்பட்டான். பஞ்சபாண ஆகத்தக, பஞ்சபாணன்னு யாரு, நம்ம இவன் மன்மதனுடைய புஷ்பபாணங்களால் அடிக்கப்பட்டவனாக. ஆகத்தக காமம், இஷ்டம் போல நல்ல காமன் அடிச்சுட்டான் அவனை. மன்மத பீடை அழுத்தவனுக்கு மனசா சமைச்சிந்தையத்து, மனசில் யோசிக்கிறான். இப்போ என்ன பண்ணலாம், யுத்தம் பண்ணலாமா, என்ன பண்ணலான்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். மோகம் அகமத் சும்பக காம விமோகிதः பஞ்சபாண ஆகதः காமம் மனசாசம் அச்சிந்தயத். அஹோ ரூபம் இதம் சம்யக் அஹோ சாதுர்யம் அத்புதம் சௌகுமார்யஞ்ச தைரியஞ்ச பரஸ்பர விரோதியத். ஓ, என்ன ரூபம், அஹோ ரூபம், எப்படிப்பட்ட ரூபத்தோடு இருக்காள் இவளை, எவ்வளோ அழகாக இருக்கா. இதம் சம்யக், அஹோ சம்யக்னா ரொம்ப நல்லா இருக்கா இவ. அஹோ சாதுர்யம், என்ன கிளவர் இருக்குது, எவ்வளோ வேற மாய்ச்சி தள்ளிவிட்டா, எவ்வளோ சாமர்த்தியம் இவளுக்கு, எவ்வளோ ஒரு சாதுரியம் இருக்குது இவளுக்கு, அற்புதமாக இருக்கே. சௌகுமாரியம், சுகுமாரமாக இருக்கா, பார்க்குறதுக்கு ரொம்ப கோமளமாக இருக்கா, இவளா கொண்டாங்கிற மாதிரி இருக்கா, அப்படி ஒரு சாஃப்டாக இருக்கா, பார்க்குறதுக்கு சுகுமாரியாக இருக்கா. தைரியம், என்ன தைரியம், நேர் ஆப்போசிட்டு. சுகுமாரியாக இருக்கக்கூடியவளுக்கு தைரியம் இருக்குமா தெரியாது, ஆனால் இவள் தைரியம் இருக்குது. பரஸ்பர விரோதி, ஏன்னா சுகுமாரியான கோமளமாக இருக்கப்பட்டவா வந்து அடிதடியில் இறங்க மாட்டான், ஆனால் இவள் அடிதடி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது ரெண்டுமே பரஸ்பர விரோத குணம், ரெண்டுமே இவள்கிட்ட இருக்கே, என்ன அற்புதம் அப்படின்னு நினைக்கிறான். அஹோ ரூபம் இதம் சம்யக் அஹோ சாதுர்யம் அத்புதம் சௌகுமார்யஞ்ச தைரியஞ்ச பரஸ்பர விரோதியத். சுகுமார அதிதன்வங்கி சத்யः பிரகட யௌவனா சித்ரமேதத் அசௌ பாலா காமபாவ விவர்ஜிதா.
ஸோ அதி தன்வங்கி, தனுவங்கின்னு சொன்னான்னு அர்த்தம் ரொம்ப மெல்லிய உடம்பு, நல்ல மெல்லியெல்லாம் இருக்கா அவள், சுகுமாரியாக இருக்கா. சத்யகா பிரகட யவனா, இப்போ தான் யவனம் வந்திருக்கோ, சின்ன இப்போ தான் யவன பருவத்துக்கு அடைஞ்சிருக்காளோ அப்படி இருக்காளாம் அவள் பார்க்குறதுக்கு. ஸோ சித்திரமேதத்து, ரொம்ப ஆச்சரியம். இந்த பொண்ணு அசௌபாலா, இந்த பொண்ணு காமபாவ விவரிச்சுதா. இவளுக்கு ஆசையே இல்லையே, சண்டை போட்டு உட்காந்துருக்காளே, அவனே கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருக்கலாமேன்னு தோணலையே இவளுக்கு. இந்த காம பாவமே இவளுக்கு, சிங்கார பாவமே இல்லாமல் இருக்காளே, இது ரொம்ப ஆச்சரியம் இல்லையா இந்த யவன பருவம் வந்தபோது நினைக்கிறான் சும்பன். சுகுமார அதி தன்வங்கி சத்யஹ பிரகட யௌவனா சித்ரம் ஏதத் அசௌ பாலா காமபாவ விவர்ஜிதா காம காந்தா சமாரூபே சர்வலக்ஷண லக்ஷிதா அம்பிகா இயம் கிம் ஏதத்து ஹந்தி சர்வான் மகாபலான். காமகாந்தா சமா, காமகாந்தா யாரு, காமனுடைய காந்தாவாகப்பட்ட ரதி தேவி. ரதி தேவி போல இருக்கா ரூபத்தில் பார்த்தா, ரதி தேவி இருக்கா அப்படி இருக்கா அவ. சர்வ லக்ஷண லக்ஷிதா, பார்த்தாலே தெரியுது ரொம்ப லக்ஷணங்களோடு கூட இருக்காவ. அம்பிகா இயம், இந்த அம்பிகையாக்கப்பட்டவள். கிம் ஏதது, ஏன் இப்படி இருக்கா இவள். ஹந்தி சர்வான் மகாபலான், எல்லா பலசாலியெல்லாம் கொன்னுட்டு இருக்காள் இவள் நினைக்கிறான். காமகாந்தா சமாரூபே சர்வலக்ஷண லக்ஷிதா அம்பிகா இயம் சித்தேதத்து ஹந்தி சர்வான் மகாபலான். उपायः को अत्र कर्तव्यः येन देवशगा भवेत् न मन्त्रा वा मराडाक्षी साधने सन्निधौ मम. உபாயக கோ அத்திர கர்த்தவியகா, இவளை வசப்படுத்தணுமே, என்ன உபாயம் பண்ணலாம். ககா, எந்த உபாயத்தை அத்திர கர்த்தவியக இப்போ நான் பண்ணணும். ஏனமே வசகா பவேத், இவள் என்னுடைய வசப்படணும், என் வசத்தில் இவள் வரணும். அப்படி என்னுடைய வசத்தில் செய்வதற்கு நான் என்ன உபாயம் செய்யணும். மராலாட்சி, மராலாட்சின்னு சொன்னால் மரால்னா ஹம்சம்னு பேர், அன்னம். ஸோ அன்னப்பட்சி போன்ற கண்கள், மரால அக்ஷி சாதனே ந மந்திரவா சந்நிதவு மம. இவளை எப்படி இந்த மராலாட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஹம்சக் போன்ற பார்வையுடைய இந்த பெண்ணை என்வசப்படுத்துவதற்கு, சாதிக்கிறதுக்கு, சாதனே இவளை சாதித்து எம்பக்கம் கொண்டுறதுக்கு ந மந்திரவா சந்நிதவும், எங்கிட்ட எந்த மந்திரம் மாய மந்திரம் ஒன்றும் இல்லையே என்கிட்டன்னு நினைக்கிறான் இப்போ அவளை வசப்படுத்துறதுக்கு. उपायः कः अत्र कर्तव्यः येन मे वशगा भवेत् न मन्त्रा वा मरालाक्षी साधने सन्निधौ मम. सर्वमन्त्रमयी एषा मोहिनी मदगर्विता सुन्दरी इयं कथं मे स्यात् वशगा वरवर्णिनी. ஸோ சர்வ மந்திரமயி, மந்திரமே இவ தான். இவள் மந்திரமயமாகவே இவள் இருக்கும்போது நான் இன்னொரு மந்திரத்தை தேடி பிடிச்சி இவளை வசப்படுத்த முடியுமா என்ன நினைக்கிறானா. ஏன்னா அவ்வளோ மந்திரமயி ஏஷா, எல்லா மந்திரங்கள் என்ன தேவியெல்லாம் வர்ணிக்கக்கூடிய மந்திரங்கள்னே வச்சுக்கோங்களேன். அந்த வர்ணிக்கப்படுற மந்திரங்களோட அப்படியே ஒரு உருவமாக இருக்கா. மந்திரம் பர்சானிஃபைடுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கா இவள், மந்திரமயமாகவே இருக்கிறாள் இவள். மோகினி எல்லாரும் மோகப்படுத்துகிறா, அப்பேற்பட்ட ரூபத்தோடு இருக்கா. மதகர்விதா, பயங்கர கர்வம் இருக்கா நான் இவளுக்கு, ரொம்ப மதம் பிடிச்சு கிடக்கா இவள். சுந்தரியம், இப்படிப்பட்ட சுந்தரி ஆகப்பட்டவள். கதமே சியாத்து, எனக்கு எப்படி வருவள், இவளை எப்படி நான் வச்சுக்கிறது. வசகா மே வசகா, என்னுடைய வசத்தில். வரவர்ணினி, சிறந்த வர்ணமுடையவள், இப்படிப்பட்ட அழகி என் வசத்தில் எப்படி தான் வருவளோ தெரியலையே. सर्वमन्त्रमयी एषा मोहिनी मदगर्विता सुन्दरी इयं कथं मे स्यात् वशगा वरवर्णिनी. पातालगमनं मे अद्य न युक्तं समराङ्गणात् समाधान विभेदैश्च न इयं साध्या महाबला. சாமதான விபேதை. பாதாள கமனமே அத்தியன யுக்தம், நான் பாதாளத்துக்கு போகப்படாது, அது பொருந்தாது. நான் யுக்தம், அது பொருந்தாது. சமராங்கணாத், இந்த போர் முற்றத்திலிருந்து நான் பாதாளத்துக்கு போகிறது எனக்கு பொருத்தம் கிடையாது. சாமதான விபேதைஷ்ட, சரி
இவ கூட சமாதானமாக பேசலாம், சாமத்தில் பேசலாம், சமமாக வச்சுட்டு நமக்கு சமமாக இவளை வச்சுட்டு பேசலாம்னு காரியம் நடக்காது. அவள் ஒத்துக்க போகிறது இல்லை. தானம் சரி, இவளுக்கு நிறைய பொருளை கொடுக்கலாம், நிறைய சாமானை கொடுத்து அவளை வசப்படுத்தலாம். அதெல்லாம் அந்த பேதங்கள் எல்லாம், அந்த டிஃப்ரெண்ட் அந்த உபாயங்கள் எல்லாமே ந இயம் சாத்யா மகாபலா, இவளை என்னை அடைவிக்க முடியாது. இவள் அதுக்கெல்லாம் ஒத்துக்க போகிறது இல்லை. சாபத்தில் பேசுறதுக்கு இவள் சம்மதிக்க மாட்டா, சண்டைக்கு துடியாக நிற்கிறவள். அதே மாதிரி பணத்தை கொடுத்து வசப்படுத்தலான்னா அதுக்கும் ஒத்துக்க போகிறதில்லை இவள். ந இயம் சாத்யா, இவளை அடைய முடியாது. மகாபலா, மகாபலம் பொருந்தியவள், இவளை எப்படி அடைய முடியும்? எல்லாம் மனசில் ஒரு சந்தேகம் வருது அவனுக்கு. कर्तव्यं क्व कर्तव्यं विषमेकम् उपस्थिते मरणं न उत्तमं च अत्र स्त्रीकृतं तु यशः अपकृत्. கிம் கர்த்தவியம், இப்போ என்ன செய்யலாம்? குவா கந்தவியம், எப்படி எங்கே போகிறது? இப்போ பாதாளத்துக்கும் போக முடியாது, சண்டையும் போடுறதுக்கு இஷ்டம் இல்லை, இவளை வசப்படுத்த முடியாது. என்ன தான் பண்ணுறது? விஷமே சமுபஸ்திதே, விஷமமான காலமாக இருக்குது. இப்போ நல்ல காலம் இல்லை எனக்கு. ஸோ விஷமே சமுபஸ்திதே, ரொம்ப விஷமமாக இருக்குது, வைஷமியம் ரொம்ப துக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியலையே. மரணம்னு உத்தமம் சாத்திரா, சாகிறது ரொம்ப உத்தமமான விஷயம் கிடையாது. ஸ்வீகிருத்தம் தூ யசக அபகிருத்து, ஸ்ரீகிருத்தம் தூ, அதாவது ஸ்ரீகிருத்தம் மரணம், ஒரு பொம்பளை கையில் போய் சாகிறது, அது நல்லதா? நல்லது இல்லையே. அது யசக அபகிருத்து, என்னுடைய புகழை பறிக்கக்கூடியது. ஒரு பெண் கையால் சும்மன் செத்து போனான், எல்லாரும் இழிவாக பேசுவான். இது என்னுடைய புகழை கெடுக்கக்கூடியது. அதனால இதுவும் சரியில்லை, ஆக மொத்தத்தில் நேரம் சரியில்லையேன்னு கவலைப்படுறான். मरणं ऋषिभिः प्रोक्तं शङ्करे मङ्गल आस्पदं यत्तत् समानबलयोः योदयोः युज्यतः किल. ஸோ ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, ரிஷிபிகி புரோக்தம், ரிஷிகள் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? சங்கரே மரணம், போரில் தோற்றல், போரில் மரணத்தை அடைதல். மங்கள ஆஸ்பதம், அது மங்களத்துக்கு வழிவகுக்கும், அது உனக்கு மங்களத்தை கொடுக்கும், எங்கே சொர்க்கத்துக்கு போகலாம். ஸோ அது சொர்க்கத்துக்கு போகலான்னு ரிஷிகள் சொல்லியிருக்கான். எத்தத்து அது என்னென்னா, சமான பலையோகோ, நமக்கு ஈக்குவல் பலத்தவளோடு சண்டை போடுறோம். சும்மா ஒரு பொம்பளைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு அது என்ன மங்களமா? அது கெடுதல், அது எல்லோரும் திட்டுவா என்ன. ஸோ அது மங்களத்துக்கு வழி வகுக்காது. சமான பலையோகோ யோதையோகோ, யோதையர்கன்னு சொன்னானே போர் வீரர்னு அர்த்தம். ஸோ சமமான பலமுடைய போர் வீரனோடு மோதி அப்படியே மரணம் ஏற்பட்டால் அது மங்களாஸ்பதம், மங்களத்தை வழிவகுக்கும் அப்படி சொல்லியிருக்கா. யுத்தியத்தகா கில, அப்படி சண்டை போட்டால் தான் கிடைக்குமே தவிர மற்றபடி இது புகழ் கிடையாது எனக்கு நினச்சிக்கிறேன். மரணம் ரிஷிபிஹி ப்ரோக்தம் சங்கரே மங்கள ஆஸ்பதம் யத்தத் சமான பலயோஹோ யோகயோஹோ யுத்யதஹ கில. प्राप्ता इयं दैव रचिता नारी नर शतोत्तमा नाशाय अस्मत् कुलस्य इह सर्वदा अतिबला अबला. நாரி, இந்த பொம்பளை நரசத உத்தமா, 100 ஆம்பளைக்கு மேலே இருக்கா அவள். இவளை பொம்பளைன்னு நினைக்கக்கூடாது, சதன்னு 100 ஆம்பளைக்கு மேலே இருக்கா இவள் உத்தமா. தெய்வ ரச்சிதா, இதை இல்லை தேவர்கள் உண்டாக்கியிருக்கா. இந்த பெண்ணை யார் உண்டாக்கினா? தேவர்கள் உண்டாக்கிற ரச்சிதா, ரச்சனை பண்ணியிருக்காவா. பிராப்தா ஐயம் வந்துட்டாங்க, பிராப்தா ஐயம் இங்கே வந்து சேர்ந்துட்டா. நாஷாய அஸ்மத் குலசிய, எங்கள் குலத்தை நாசப்படுத்துறதுனே வந்திருக்கா இவள். ஸோ சர்வதா அதி பலா, ரொம்ப நிச்சயமாக ரொம்ப பலசோடு கூடியவள். ஆனால் பார்க்கறதுக்கு அபலா, ஐயோ சாதா பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கான். இவள் எப்பேற்பட்டவளும் மனுஷன் திட்டு அனுப்போம். प्राप्ता इयं दैव रचिता नारी नरशत उत्तमा नाशाय अस्मत् कुलस्य इह सर्वथा अतिबला बला. அதிபலா அபலா, அபலான்னு சொன்னால் சாதாரண பெண் போல அபலை பெண்ணாக நிற்கிறா. பார்த்தா 100 ஆம்பளைக்கு சமமாக இருக்கா. वृथा किं सामवाक्यानि मया योज्यानि साम्प्रतम्
हननाय आगता हि एषा किं नो साम्ना प्रसीदति விருதா மயா கிம் சாமவாக்கியானி யோஜ்யானி. நான் எதுக்கு இவள்கிட்ட சாமத்திட்ட போய் பேசலாம்? இவள் தான் சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கா. இவள்கிட்ட நான் எதுக்கு சாமத்தில் போய் அவள்கிட்ட பேசி அவளை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கணும்? தேவையில்லை. சாம்பிரதம் நவ் ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு சாம வாக்கியமெல்லாம் பேசி அவகிட்ட பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஹனனாய ஆகதா, இவள் கொல்றதுக்கு வந்திருக்கா. ஹனனம் பண்ணுறதுக்கு எங்களெல்லாம் கொல்றதுக்கு வந்திருக்கா இவள். ஏஷா கிம்னு சாம்னா பிரசீததி. இவள்கிட்ட போய் சாமத்தில் பேசி இவள் சந்தோஷப்படுவளா என்ன? பிரசீதத்தின்னு சொன்னானது, இவள் சந்தோஷப்படுவாளா? பிரசன்னம் ஆவாளா? ஆமாட்டா, நிச்சயமா ஆமாட்டா. எங்களை கொல்ல வந்திருக்கா இவள். मया योज्यानि साम्प्रतम् हननाय आगता हि एषा किं नो साम्ना प्रसीदति न दानैश्चालितुं योग्या नानाशस्त्रविभूषिता वेतः तु विफलः कामं सर्वदेव वशानुगा. ஸோ இவளை தானம் கொடுத்து தானம் கொடுக்கறதுனால சாலித்தும் ந யோக்கியா, இவளை அசைக்க முடியாது. சாலித்தும்னா இது கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. ஏதாவது மனசில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுமா? பணத்தை நிறைய கொடுக்கலாமா, பொருளை கொடுக்கலாமான்னு பார்த்தா நடக்காது. ஸோ ந யோக்கியா, இவளுக்கு யோக்கியம் கிடையாது. நானா சஸ்திர விபூஷிதா, ஏகப்பட்ட ஆயுதங்களை கையில் வச்சுட்டு அதுவே ஆயுதமாக ஆபரணம் மாதிரி இருக்கா அவள். பேதைகி தூ விஃபலக, பேதகன்னு சொன்னால் பிரித்தாளும் சூழ்ச்சி. இவள்கிட்ட தேவர்கள்ட்ட இவளை பிரித்து விடலாம். தேவர்களோடு இவளுக்கு ஒரு நட்பு இருக்குது, இப்போ பிரியம் இருக்குது, அந்த பிரியத்தை கெடுத்து விட்டுடலாம், பிரித்தாளலாம் அப்படின்னு அந்த பேதத்தை ஃபாலோ பண்ணலான்னு நினச்சா அது தோத்து தான் போகும். காமம் சர்வ தேவ வச அணுகா. ஏன்னா இவர்கள் தேவர்கள் வசத்தில் இருக்கிறாள், தேவர்களோட வசத்தில் இருக்கா. அவளை தேவர்கள்ட்ட பிரிக்கவே முடியாது. பேதம் பண்ணுறதுன்னு அது பிரிச்சாள்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கண்ட்ரிஸ்லாம் பிரித்து விட்டுட்டு ஒரே ஒரு கண்ட்ரியாக தனியாக எலிமினேட் பண்ணி சண்டை போடுறது ஈஸி. அதை மாதிரி இவளை பிரித்து பண்ணப்படலான்னா அதுவும் நடக்கவே நடக்காது. தேவர்கள் வசத்தில் இவள் இருக்கிறாள். तस्मात् तु मरणं श्रेयः न संग्रामे पलायनं जयो वा मरणं वा अद्य भवतु एव यथा विधि. ஆகவே மரணம் தூ யோக்கியக ஸ்ரேயக, மரணம் தான் சிறந்தது, அதுவே ஸ்ரேயஸ். அதனாலே ஒரு புகழ் கிடைச்சா கிடைக்கிட்டேன். ந சங்கிராமே பலாயனம், ஆனால் போரை விட்டு நான் புறமுதுகிட்டு ஓடவே மாட்டேன். போரில் புறமுதுகிட்டு காட்டக்கூடாது. ஜயோவா மரணம் வா அத்யா, இன்னைக்கு ஜெயம் கிடைக்கட்டும் இல்லை தோல்வி கிடைக்கட்டும், மரணம் கிடைக்கட்டும், பரவாயில்ல. அத்ய பவது, நடக்கட்டும், எது நடக்கணுமோ நடக்கட்டும். ஏவ யதா விதி, என்னுடைய விதி எப்படி எழுதியிருக்கோ அது போல நடக்கட்டும். ஜெயம் கிடைக்கட்டும், தோல்வி கிடைக்கட்டும், நான் திரும்பி போக மாட்டேன், சண்டை போடத்தான் போறேன்னு முடிவெடுக்கிறேன். जयो वा मरणं वा अद्य भवतु एव यथा विधि. सर्वं जगदम्बार्पणमस्तु.